ரைட். நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற லெவல் 2 டபிள்யூஏடி லெவல் 2 பெட்சுக்கான புதிய பெட்சுக்கான கிளாஸஸ் நாங்கள் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பிஸ்னஸ் லோ பாடத்துக்கான வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பத்தில் ஒரு ஓரியன்டேஷன் செமினார்ஸ் ஒன்று நடந்திருக்கும், அல்லது அட்மினால ஷேர் பண்ணியிருப்பாங்க. சிலபஸ் சம்பந்தமான அறிமுகம் 2025 தொடக்கம் 2030 வரைக்குமான சிலபஸ் அறிமுக கிளாஸ்ல நீங்க எல்லாரும் கலந்து கொண்டிருப்பீங்க. அந்த கிளாஸ்லயும் நாங்க ஒவ்வொரு பாடங்களுக்குமான மாற்றங்கள் சிலபஸ் சம்பந்தமாக, ஒவ்வொரு பாடங்கள்ல உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தியிருந்தோம். ரைட். இன்றைக்கு நாம் ஆரம்பிக்க போற பாடம் தான் வணிக சட்டம் என்கிற பாடம். வணிக சட்டம் என்கின்ற பாடம். வணிக சட்டம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள்ல, அதாவது லெவல் 2ல இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள்ல உண்டு. இந்த பாடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1 தொடக்கம் 9 வகையான யூனிட்ஸ் காணப்படுகின்றது, அலகுகள் காணப்படுகின்றன. இது உங்களுடைய ஸ்டடி பேக்ல இருக்கக்கூடிய, உங்களுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய வெயிட்டேஜ், அந்த பாடத்துக்கான வெயிட்டும் தந்திருக்காங்க. பாடத்துல அளவு என்ன, உங்களுக்கு எக்ஸாம்ல எத்தனை புள்ளிகளுக்கு இந்த ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் கேள்விகளை எடுத்துக்கொள்ள முடியும் என்பது சம்பந்தமாக தந்திருக்காங்க. ரைட். இதுல பாருங்க பிள்ளைகள் 9 அலகுகள் காணப்படுது. முதலாவது அலகு இலங்கையின் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறை வேலை சட்டத்தின் அறிமுகம், ஒப்பந்த சட்டம், பொருட்கள் விற்பனை சட்டம், முகவராண்மை சட்டம், நிறுவன சட்டம், அதாவது கம்பெனி சட்டமும் பங்குடைமை சட்டமும், கைமாறத்தக சாதனங்களுக்கான பொருத்தமான சட்டம், காசோலை சம்பந்தமான, மாற்றுண்டியல் சம்பந்தமான சட்டம், தொழிலாளர் சட்டம், இபிஎஃப் இடிஎஃப் சம்பந்தமானது, காப்புறுதி சட்டம், வணிக சூழல் தொடர்புடைய குற்றங்கள் மற்றும் புதிய ஒழுங்கு விதிகள், அதாவது லஞ்சம் ஊழல் சம்பந்தமானது, தகவல் அறியும் சட்டம் சம்பந்தமானது, சைபர் கிரைம் சம்பந்தமானது, மணி லாண்டரிங் பணச்செலவை சம்பந்தமானது, இவ்வாறான விடயங்களுக்கான என்னென்ன சட்டங்கள், என்னென்ன தண்டனைகள், அதை எவ்வாறு தவிர்த்து கொள்ள முடியும் என்பது தொடர்பான அலகுகள் 9வது அலகுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. ரைட். நம்மள மிக முக்கியமான ஒரு விடயத்தை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், டபிள்யூஏடியில என்னதான் வித்தியாசமான ஆர்டர்ல இந்த அலகுகள் இருந்தாலும் நம்ம பிசினஸ் லோவை கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆர்டர் ஒன்று காணப்படுது. இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய வேண்டி வரும், பிசினஸ் லோவை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆர்டர் ஒன்று என்ன செய்யப்படுது, காணப்படுது. ஆகவே நம்மள ஆர்டர் படி தான் என்ன செய்வோம், நான் உங்களுக்கு டீச் பண்ண போற ஆர்டர் இலகுவாக பிசினஸ் லோவை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆர்டராகவும் அடிப்படையானதாகவும் என்ன செய்யப்படும், காணப்படும். இப்ப இதுல இருக்கக்கூடிய ஆர்டர் படி நான் என்ன செய்ய மாட்டேன், நான் உங்களுக்கு டீச் பண்ண மாட்டேன். நான் வித்தியாசமான ஆர்டர் படி என்ன செய்வேன், நான் உங்களுக்கு டீச் பண்ணேன். பிகாஸ் அந்த ஆர்டர் படி, நான் டீச் பண்ணக்கூடிய ஆர்டர் படி உங்களுக்கு கற்பிக்கும் போது தான் என்ன செய்யும், உங்களுக்கு இலகுவாக அந்த பிசினஸ் லோ பாடத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. ரைட். ஆகவே நாம் என்ன செய்வோம், நேரடியாகவே பாடத்துக்குள்ள போவோம். இதுல நாம இன்றைக்கு பார்க்க போற பாடம் தான் பிள்ளைகள் ஒப்பந்த சட்டம் சம்பந்தமான பாடம். ரைட். நான் ஒரு அறிமுகத்தை நான் என்ன செய்து கொள்றேன் பிசினஸ் லோவில் இருக்கக்கூடிய ஒப்பந்த சட்டம் சம்பந்தமாக. பிசினஸ் லோங்கிறது ஏன் உங்களோட லெவல் 2 அந்த டபிள்யூஏடி இருக்கக்கூடிய அந்த லெவல்ல உள்ளடக்கப்பட்டிருக்கு என்கிறதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் நீங்க இந்த பாடத்தை படிக்கிறீங்க என்பது சம்பந்தமாக என்ன செய்யணும், நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன் இந்த பாடத்தை படிக்கிறீங்க? உண்மையாக நீங்க டபிள்யூஏடியை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு கம்பெனியில நீங்க என்ன செய்ய போறீங்க பிள்ளைகள், நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அல்லது சொந்தமாக தொழில் செய்ய போறீங்க. ரெண்டுல ஏதாவது ஆப்ஷன் வந்து நீங்க என்ன செய்வீங்க, மேற்கொள்ளலாம். கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ ஒர்க் பண்ணலாம், அல்லது சொந்தமாக நீங்க என்ன செய்யலாம், ஒரு தொழில் ஒன்றை ஒரு முயற்சியாளராக நீங்கள் மாறிக்கொள்ள முடியும். இந்த சந்தர்ப்பத்துல நீங்க அந்த இண்டஸ்ட்ரியில, அந்த தொழில் துறையில காணப்படக்கூடிய சில சட்டங்கள் சம்பந்தமாக என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். பிசினஸ் ரிலேட்டடா தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு லோயர், ஒரு வழக்கறிஞருக்கு எவ்வாறு சட்டம் தெரிஞ்சிருக்க வேண்டுமோ அதே போல ஒரு கணக்காளராகி உங்களுக்கு என்ன செய்யணும், வணிகம் சம்பந்தமான சட்டங்கள் என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதிலேயும் மிகவும் பிரதானமாக தெரிந்திருக்க வேண்டிய சட்டம் தான் ஒப்பந்த சட்டம். நீங்க ஒரு லெவல் 1 படிச்ச மாணவராக இருப்பீங்க, அல்லது நீங்க ஏ லெவல்ல பிசினஸ் ஸ்டடீஸ் எடுத்த மாணவர், அல்லது ஓ லெவல்ல பிசினஸ் ஸ்டடீஸ், அதாவது வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்பது சம்பந்தமான அந்த கிரேட் 10 லெவல்ல நீங்க சப்ஜெக்ட் செலக்ட் பண்ண ஒரு மாணவராக இருப்பீங்க. எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒப்பந்தம், உடன்படிக்கை சம்பந்தம் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க.
அதாவது நீங்க பங்குடைமை சம்பந்தமாக படிக்கின்ற போது பங்குடைமை ஒப்பந்தம் என்ன செய்ய முடியும்? வாய்மொழி மூலம், எழுத்து மூலம், நடத்தை மூலம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக நீங்க ஆல்ரெடி ஒப்பந்தம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒப்பந்தம் என்ற ஒரு வார்த்தை, அதாவது ஒப்பந்தம் ஒன்று இருந்தால்தான் அதற்கு அடுத்ததாக என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு செயற்பாடுகளை அல்லது நடவடிக்கை ஆக்டிவிட்டிஸை நீங்க என்ன செய்யலாம்? மேற்கொள்ளலாம். ஒப்பந்தம் இல்லாமல் நீங்கள் மேற்கொண்டால் என்ன நடக்கும் என்று சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். ஆகவே அவ்வாறான பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்டதான் என்ன சொன்னா ஒப்பந்த சட்டம். சரிதானே? இந்த ஒப்பந்த சட்டத்தை நீங்க என்ன செய்யணும்? ஒரு ஒரு லோயரா இருந்தாலும் சரி, என்ஜினியரா இருந்தாலும் சரி, ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, ஒரு அக்கௌண்டன்ட் ஆடிட்டரா இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன செஞ்சிருக்கணும்? ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி என்ன செஞ்சிருக்கணும்? அவங்க கட்டாயம் இந்த ஒப்பந்த சட்டம் சம்பந்தமாக தெளிவுபடுத்தி இருக்கும். ரைட்? இந்த ஒப்பந்த சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸாம்பிள் நான் ஒரு ஒப்பந்தம் ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன். எக்ஸாம்பிள், ரைட், உங்களிடம் ஒரு வெற்று காணி ஒன்று காணப்படுது, லேண்ட் ஒன்று. லேண்ட் ஒன்று காணப்படுகின்ற போது அந்த லேண்டை நீங்க என்ன செய்றீங்க? ஒரு குறிப்பிட்ட பெறுமதிக்கு ஒரு 10 மில்லியன், 10 மில்லியன் ஒரு கோடி, 10 மில்லியனுக்கு என்ன செய்ய போறீங்க? நீங்க விற்பனை செய்வதாக என்ன செய்றீங்க? நீங்க விளம்பரப்படுத்துறீங்க. விளம்பரப்படுத்தின உடனே வீடு உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு? உங்களோட அயலவர் வந்து உங்களிடம் கேட்கின்றார், இந்த வீடை எனக்கு தாரீர்களா, எனக்கு தருகிறீர்களா? 10 கோடி ரூபாய் நான் தருகிறேன் என்று அவர் சொல்றார். சொன்ன உடனே நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், உங்களுக்கு இந்த வீட்டை தருகின்றேன் என்று சொல்லி நீங்க உடன்பட்டு. இவ்வாறு உடன்படுகின்ற போது அங்கு என்ன ஏற்படுகின்றது? அங்கு ஒரு உடன்படிக்கை, அதாவது என்ன செய்யப்படுகின்றது? ஒரு ஒப்பந்தம் ஒன்று என்ன செய்யப்படுகின்ற உருவாகுது. நீங்க வாக்கு தந்த பிறகு நீங்க என்ன செய்ய முடியாது? அந்த வாக்கை மீற முடியாது. ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் அதனை நீங்க என்ன செய்யலாது? மீற முடியாது. நீங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு இந்த காணியினை தருகின்றேன் என்று சொல்லி போட்டு 1 கோடி ரூபாய்க்கு தர முடியாது, இப்ப விக்கிற ஐடியா இல்ல என்ன செய்யலாது? நீங்கள் வாக்கு மாற முடியாது. அவ்வாறு மாறினால் உங்கள் அயலவர் என்ன செய்ய முடியும்? நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து இவர் என்னை ஏமாற்றி விட்டார் என்று வழக்கு தாக்கல் செய்து நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் சட்டத்தில் இருக்கிற விடை. ஆகவே அன்றாடம் நம்முடைய வணிக நடவடிக்கையில பாத்தீங்கன்னா இவ்வாறான வாக்குறுதிகளை வழங்குற விடயங்கள் இடம்பெறுகின்றதா இல்லையா? பொருட்களை கேட்டு வருவாங்க, நீங்க விற்பனை செய்வீங்க, கடனுக்கு கொள்வனவு செய்வீங்க, கடனுக்கு விற்பனை செய்வீங்க. ஆகவே ஒப்பந்தம்ங்கிறது என்ன? மிகவும் முக்கியமான ஒரு விடயம் உங்களோட வணிக செயற்பாட்டில். ஆகவே இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். இந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக என்ன வரலாம்? உங்களுக்கு 15 புள்ளிகளுக்கு என்ன செய்ய முடியும்? வினாக்கள் வர முடியும். உங்களோட சிலபஸ்ல வெயிட்ட பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒப்பந்த சட்டத்துக்கு என்ன செய்யப்படுகின்றது? வெயிட் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகவே என்ன 30 மணித்தியாலங்கள் படிக்க வேண்டிய பாடமாக என்ன செய்யப்படுகின்றது? உங்களுக்கு ஒப்பந்த சட்டம் காணப்படுது. ஆனா நாம் என்ன செய்ய முடியாது? 30 மணித்தியாலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டிய 15 மணித்தியாலங்களுக்குள்ள என்ன செய்யணும்? நாம இந்த பாடத்தை படிக்கிறதா நம்முடைய வெற்றியாக இருக்கும். ரைட். ஆகவே ஒப்பந்த சட்டத்துக்குள்ள வருவோம் பிள்ளை. ரைட். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஐடியா வந்துருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்றேன். என்னிடம் ஒரு ஐபோன் ஒன்று காணப்படுது, 17 Pro Max இருக்குன்னு சொன்னா இந்த ஐபோன் நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு 350,000, 350,000, 3,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கின்றேன் என்று சொல்லி உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்களும் என்ன சொல்றீங்க? ஆம், நான் 3,50,000 ரூபாய்க்கு ஐபோனை வாங்கிக் கொள்கின்றேன் என்று சொன்னீங்க என்று சொன்னா 2 பேருக்கும் இடையே என்ன செய்யப்பட்டுட்டு? ஒரு உடன்படிக்கை என்ன செய்யப்பட்டுட்டு உருவாகி ஒரு ஒப்பந்தம் ஒன்று என்ன செய்யப்பட்டுட்டு 2 பேரும் ஒரு விடயத்துக்கு உடன்பட்ட உடனே என்ன செய்யப்படும்? அடுத்ததாக 2 பேருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகும். நான் போனை தர முடியாது என்று சொல்ல மேலாது நீங்க என்ன செய்யணும்? போனை வாங்கினா எனக்கு என்ன செய்யணும்? பணம் தர வேண்டும். இது 2 பேருக்கும் இடையே ஒரு சட்ட கட்டுப்பாடு என்ன செய்யப்படுச்சு? 2 பேரையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு விடயமா என்ன செஞ்சுட்டு இந்த ஒப்பந்தம் மாறிட்டு. ஆகவே இதான் என்ன 2 எக்ஸாம்பிள். ஒரு பொருளை வாங்குற, ஒரு பொருளை விற்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? உடன்பட்டு கொள்றாங்க. அது சகல சந்தர்ப்பங்களே நடக்கும். திருமணத்திலே நடக்கும். நாம் இந்த பெண்ணை திருமணம் செய்ய சம்மதிக்கின்றேன் என்று சொல்லி நான் சொல்றேன். அதே நேரம் அந்த மணப்பெண்ணும் சொல்றாங்க, நான் இவரை திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கின்றேன் என்று சொல்றாங்க. இப்ப 2 பேரும் சம்மதிச்சா என்ன செய்யப்பட்டுரும்? 2 பேருக்கும் இடையே திருமண ஒப்பந்தம் என்ன செய்யப்பட்டுரும்? இடம்பெற்று விடும். அதன் பின்னர் அவர்கள் கணவன் மனைவி. அப்ப இதுதான் என்ன பிள்ளைகள்? ஒப்பந்தம். வாழும் நடைமுறையில காணப்படுகின்ற ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை நாம் என்ன செய்ய போறோம்?
பார்க்க வேண்டும். சரிதானே? ரைட். இப்ப பாருங்க, ஒப்பந்தம் ஒன்று. ரைட், இந்த பாயிண்டர் காட்டும் பாருங்க பிள்ளைகள். ஒப்பந்தம் என்றால் என்ன? ஒப்பந்தம் என்ற என்னன்னு சொன்னா, திறத்தவர்களுக்கு இடையே ஒரு சட்ட ரீதியான தொடர்பினை ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படும் உடன்படிக்கை ஆகும். அதாவது சட்ட கட்டுப்பாடுடைய உடன்பாடே ஒப்பந்தமாகும். இதுதான் என்ன ஒப்பந்தம் என்பதற்கான வரைவிலக்கை. நம்முடைய பாடத்துல, பிசினஸ் லோ பாடத்துல ஒப்பந்தம் என்றால் என்ன என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. வேறு வகையில தான் என்ன செய்வாங்க, நமக்கு கேட்பாங்க. அது எவ்வாறு உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் வரும் என்று சொல்லி நான் இந்த கிளாஸ் போகும்போது என்ன செய்வேன், நான் இந்த கிளாஸ் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ் போகும்போது நான் என்ன செய்வேன், இடையில ஒரு தரம் உங்களுக்கு நான் காட்டுவேன் உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லி. ரைட், 2025 தொடக்கம் 2030 வரை அந்த நியூ சிலபஸ் படியான உங்களோட பேப்பர் ஸ்ட்ரக்சர் எவ்வாறு வரும் என்பதை நான் உங்களுக்கு காட்டுவேன் பாருங்க. ஒப்பந்தம் என்பது திறத்தவர்களுக்கிடையே ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட ரீதியான தொடர்பை ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படும் ஒரு உடன்படிக்கை ஆகும். இங்க பாருங்க, ஒப்பந்தம் என்பது 2 முக்கிய கூறுகளை கொண்டதாக காணப்படும். அதாவது திறத்தவர்களுக்கு இடையேயான ஒரு உடன்படிக்கையாக காணப்பட வேண்டும். அவர்கள் தமக்கிடையே ஒரு சட்ட ரீதியான உறவுமுறை உருவாக்குவதற்கான எண்ணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். இது ரெண்டும் தான் ஒப்பந்தத்துக்கான இன்றியமையாத கூறுகள், முக்கிய கூறுகள். இப்ப திருமண ஒப்பந்தம் என்ற என்ன பிள்ளை? கணவன் சொல்றாரு நான் உன்னை மனம் முடிப்பதற்கு சம்மதிக்கின்றேன், மனைவியும் சொல்றார் நானும் சம்மதிக்கின்றேன், 2 பேரும் உடன்பட்டு கொள்றான். அப்ப உடன்பட்டு கொண்டால் என்ன, அது ஒரு உடன்படிக்கை. ஆனா 2 பேர் மனதிலையும் காணப்படவனும், கணவன் மனைவியை ஏமாற்றினாலோ மனைவி கணவனை ஏமாற்றினாலோ நீதிமன்றம் என்ன அவர்களை தண்டிக்கும். இது சட்ட ரீதியான உறவு. என்ன செய்யணும், 2 பேருக்கும் அந்த எண்ணம் ஒன்று காணப்படல் வேண்டும். அவ்வாறு காணப்பட்டால் தான் அது என்ன வரும், அது ஒப்பந்தம் ஒன்று வரும். ஆகவே அதுக்குத்தான் இன்னொரு வரைவிலக்கணம் சொல்லுவாங்க, சட்ட கட்டுப்பாட்டை உடைய ஒரு உடன்பாடே என்ன ஒப்பந்தமாகும் என்று சொல்லுவாங்க. இது பேசிக்கான ஒரு விடை. ரைட், இப்ப நாம் அடுத்த விஷயத்துக்கு வரோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகுவதற்கு பின்வரும் கூறுகள் அவசியமாகும். இப்ப மொபைல் ஒன்று இருக்கின்ற பிள்ளைகள், மொபைல்ல டிஸ்பிளே இருக்கணும், மைக் இருக்கணும், ஸ்பீக்கர் இருக்கணும், ஒரு ஸ்மார்ட் போன் ஒரு கேமரா இருக்கும், சார்ஜ் போடக்கூடிய வசதிகளும் இருக்கும். அப்ப இதெல்லாம் என்ன, ஒரு மொபைல் போன்ல இருக்கக்கூடிய கூறுகள் என்று சொல்லுவோம், காம்போனன்ட்ஸ் என்று சொல்லுவோம். அதே போல ஒரு ஒப்பந்தம் ஒன்று காணப்பட வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த 1 தொடக்கம் 8 வகையான 8 வரைக்கும் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன நமக்கு அவசியமாகும். சரிதானே? ஒப்பந்தம் ஒன்றின் கூறுகள். ஒப்பந்தத்தின் வகைகள் கேட்கல பிள்ளைகள், ஒப்பந்தம் ஒன்றின் என்ன கூறுகள் ஆனா உள்ளடக்கம். பின்வரும் விடயங்கள் ஏதாவது ஒன்று இல்லை என்று சொன்னால் அது என்ன ஒரு சட்ட ரீதியான ஒப்பந்தமாக கருதப்படாது. இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேனே, இந்த பின்வரும் 1 தொடக்கம் 8 வரையான விடயங்கள்ல ஏதாவது ஒரு விடயம் அங்கே மீறப்பட்டிருந்தால் அந்த குறித்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும். நீதிபதி முதலாவது கேட்பார், இந்த 8 விடயங்களையும் நீங்கள் பூர்த்தி செய்துள்ளீர்களா? பூர்த்தி செய்திருந்தால் தான் அங்கே ஒப்பந்தம் காணப்படும். நீதிமன்றம் என்ன செய்யும், வழக்கை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யும், அடுத்த கட்டத்துக்கு விரைவாக நகர்த்தும் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த 8 விடயங்கள்ல ஏதாவது பிழைத்தால் வழக்கு என்ன செய்யப்படும், உங்களுக்கு வழக்கு ஒரு பெறுமதியான ஒரு வழக்காக காணப்படாது. என்ன செய்யப்படும், ஒப்பந்தம் இல்லை என்று என்ன செய்யப்படும், தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே என்ன, ஒப்பந்தம் ஒன்று இது காணப்பட வேண்டும் என்றால் பின்வரும் 8 கூறுகளும் என்ன அவசியமாக காணப்படும். இந்த 8 கூறுகளையும் டீட்டெயிலாக விரிவாக படிக்கிறது தான் நம்முடைய இந்த ஒப்பந்த சட்டத்துல உள்ளடக்கம். 8 விடயங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும். 8 விடயங்கள்ல முதலாவது விடயம் என்ன, இன்றைய கிளாஸ்ல நான் 8 விடயங்கள் சம்பந்தமாக என்ன செய்ய போறேன், ஒரு ஷார்ட்டான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் ஒன்று என்ன செய்ய போறோம் உங்களுக்கு தரப்போம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நாம் என்ன செய்ய போறோம், ஒவ்வொன்றையும் விரிவாக நாம் என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். ரைட், இதுல ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான கூறுகள்ல முதலாவது கூறு என்ன கூறு என்று சொன்னா பாருங்க, முதலாவது கூறு கொடை முனைவு, இரண்டாவது ஏற்பு,
மூணாவது பிரதிபலன் என்ன விடயம் நான் சொல்லுவேன். நாலாவது சட்டத்தினால் வேண்டப்படும் முறையில் உருவாக்கப்படும். ஐந்தாவது சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து. ஆறாவது சட்ட ரீதியான உறவுமுறை உருவாக்கும் நோக்கம். ஏழாவது ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி. எட்டாவது நேர்மையான சம்மதம். ரைட். இப்ப உதாரணமாக எடுத்துக்கொள்ளுமே பிள்ளை, இந்த 8 விடயத்துல நாம முதலாவது விடயத்துக்கு வருவோம். கொடைமுனைவு சம்பந்தமாகவும் ஏற்பு சம்பந்தமாகவும் பார்ப்போம். ஒன்றும் ரெண்டு. ரைட். கொடைமுனைவு என்று சொன்னா, நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன் தானே, இப்ப மாணவர்கள் நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்க, நான் உங்களிடம் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். என்னிடம் ஒரு ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் ஒன்று காணப்படுகின்றது. அதனை நான் 3,50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் கொள்வனவு செய்கின்றீர்களா என்று சொல்லி உங்களிடம் சொல்கின்றேன். அப்ப நான் என்ன செய்யறேன், உங்களை பார்த்து ஒரு முன்வைக்கிறேன், ஒரு வாக்குறுதி ஒன்று, நான் விற்பனை செய்ய போகின்றேன் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்க. நீங்க என்ன சொல்றீங்க, ஓம் சார், நான் 3,50,000 ரூபாய்க்கு உங்களுடைய மொபைல் போன் என்ன செய்கின்றேன், கொள்வனவு செய்கின்றேன், கொள்வனவு செய்வதற்கு எனக்கு சம்மதம் என்று சொல்லி நீங்க சொல்லிட்டீங்க. அப்ப நான் முன்வைத்த கோரிக்கைக்கு பேர் தான் என்ன, கொடை முனைவு. நீங்க சொன்னீங்க தானே, ஆம் நான் கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்லி, அதுக்கு சொல்ற பேர் தான் என்ன, ஏற்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஆஃபர் சொல்லுவாங்க. கொடை முனைவுக்கு ஏற்புக்கு சொல்றது எக்ஸப்டன்ஸ் என்று சொல்லுவோம். ஆஃபர் சொல்லுவோம் கொடை முனைவுக்கு, ஏற்புக்கு எக்ஸப்டன்ஸ் என்று சொல்லுவோம். கொடை முனைவும் ஏற்பும் இருந்தால்தான் அடுத்த கட்டமாக என்ன செய்யும், உங்களுக்கு ஒப்பந்தம் ஒன்று என்ன செய்யும், உருவாகும். ஒப்பந்தம் ஒன்று உருவாகும். ஆகவே நீங்க வரைவிலக்கணத்தை பாருங்க. கொடைமுனைவிட வரைவிலக்கணம் தனியே பார்ப்போம். கொடைமுனைவு பெரிய ஒரு கன்செப்ட். அது சம்பந்தமான வகைகள், அதுல எந்தெந்த சந்தர்ப்பத்துல இந்த கொடைமுனைவு நீதிமன்றத்துல செல்லுபடி ஆகாது, அந்த விடயங்கள் எல்லாம் அடுத்தடுத்த வழக்குகளை உதாரணத்துடன் செய்யும் நாம படிப்போம். ரைட். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்க. ஒப்பந்தம் தொடர்பிலான வழக்கு நடவடிக்கைகளில் திறத்தவர்களுக்கு இடையே எழுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் அவர்களுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்று உருவாகி இருந்ததா என்பதை முதலில் தீர்மானித்தல் வேண்டும். இது சட்டம். நீதிமன்றத்துக்கு ஏதாவது வழக்குகள் வந்தால், வழக்கு தாக்கல் செய்தவர், அதாவது பாருங்க, வாதி பிரதிவாதி என்று 2 பேர் இருப்போம். அந்த நீதிமன்றத்துல படங்கள்ல பார்த்திருப்பீங்க, 2 பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் 2 அந்த கூடுகள் காணப்படும். வாதியும் இருப்பார், பிரதிவாதியும் இருப்பார். ரைட். அந்த 2 பேருக்கும் இடையே ஏதாவது ஒப்பந்தம் ஒன்று இருந்ததா என்ன செய்யணும், நாம நீதிபதி தீர்மானிக்கணும். இதனை கண்டுபிடிக்கிறதுக்கு நீதிமன்றம் வழிநடாத்துகின்ற 2 கருவிகளை கொடைமுனையும் ஏற்பும். நீதிமன்றம் ஃபர்ஸ்ட் செக் பண்றது எது, கொடைமுனைவு இருந்ததா ஏற்பு இருந்ததா தான் நீதிமன்றம் என்ன செய்யும், செக் பண்ணும். 2ல ஏதாவது ஒன்று இல்லைன்னாலும் என்ன செய்யும், வழக்கு செல்லுபடி ஆகாது. நீதிமன்றம் என்ன செய்யாது, வழக்கை மேற்கொள்ளாது, வழக்கை ஃபாலோ அப் பண்ண. பேசிக்கா அப்படியே படிச்சு கொள்ளுங்க. அட்வான்ஸான கேஸுக்கெல்லாம் போவேன். கொடைமுனைவு ஏற்புல ஏதாவது ஒன்று இல்லை என்றால் என்ன, நீதிமன்றம் வழக்கை கண்டினியூ பண்ணாரு. ஒப்பந்தம் இல்லை, ஒப்பந்தம் இல்லாம நம்ம எந்த குற்றத்தை முன்வைக்க முடியாது. ஆகவே வலிதான கொடைமுனையும் நிபந்தனையற்ற ஏற்பும் நிகழ்ந்திருந்ததா என நிறுவப்பட்டால் திறத்தவர்களுக்கிடையே ஒப்பந்தம் தோன்றியுள்ளது என்ற அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணையினை மேற்கொள்ளும். ஆனால் கொடைமுனைவோ ஏற்பிலேயோ ஒப்பந்தத்துக்கான விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டால் ஒப்பந்தம் உருவாக இருக்கவில்லை என நீதிமன்றம் தன தீர்ப்பினை வழங்கும். ஒப்பந்தம் ஒன்று இருந்த தன் பிள்ளைகள் அதுல யாராவது நன்மை அடையலாம். வழக்குல ஒப்பந்தம் இல்லைன்னா என்ன செய்யப்படும், வழக்கிட தீர்ப்பு ஒப்பந்தம் இல்லை என்ன செய்யப்படும், தள்ளுபடி செய்யப்படும். ஆகவே கொடைமுனையும் ஏற்பும்ங்கிறது என்ன, மிகவும் பிரதானமான ஒரு விடயமாக என்ன செய்யப்படுது, காணப்படுது. ஒப்பந்தத்தை உருவாகுவதற்கான கூறுகள் கிட்டத்தட்ட மொபைல் போன் எடுங்களும் பிள்ளை, மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரியும் டிஸ்பிளேயும் இல்லை என்று சொன்னா அந்த மொபைல் போன் என்று சொல்லலாமா, சொல்லலாமே. பயன்படுத்தலாமா, பயன்படுத்த முடியாது. அதே போலதான் கூறு என்ற 8 விடயங்களும் இருந்தால்தான் அது சட்ட ரீதியான ஒப்பந்தம். இப்ப நீங்க சட்ட ரீதியான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. சட்ட ரீதியான ஒப்பந்தம். சட்ட ரீதியானது என்று சொன்னதுக்கு ஒத்தகிறது வலிதானது, வேலிட் என்று சொல்லுவோம்.
இது வெளிட்டான ஒப்பந்தம் என்று சொல்லுவாங்க. இது வலுக்கூடியது, வெளிட்டானது என்று சொல்லுவாங்க. வெலிட் வலிதானது, சட்ட ரீதியானது என்று நீங்க என்ன செய்யலாம், விளங்கிக் கொள்ள முடியும். இதுல மூணாவது விடயம் என்ன? ஒன்று கொடைமுனை இருக்கணும், ஏற்பிருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும் சொன்னா, பிரதி பயன் இருக்க வேண்டும். பிரதி பயன் என்ன ஒண்ணும் இல்லை, பெறுமதி. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் தானே, என்ன சொன்னேன்? என்னோட 17 Pro Max ஒன்று மொபைல் காணப்படுது. நான் உங்களுக்கு 3,50,000 விற்பனை செய்ய தயாராக உள்ளேன் என்று சொன்னா, ஆம், நான் 3,50,000 அதனை கொள்வனவு செய்கின்றேன் என்று சொன்னா, அந்த ரெண்டு பேர்லையும் அந்த பொருள் கைமாற்றப்படுகின்ற ஒரு பெறுமதி ஒன்று பரிமாறப்படுது. அந்த பெறுமதிக்கு பேர் தான் என்ன? சட்டத்துக்கு நாம சொல்ற பேர் என்ன? கன்சிடரேஷன், பிரதி பயன் என்று சொல்லுவோம். பிரதி பயன். இப்ப பங்கு சந்தையில பாருங்க, பங்குகள் பெறுமதிக்கு சொல்ற பேர் என்ன? விலை என்று சொல்லுவோமா? பிரதி பயன் என்னன்னு சொல்லுவோம். பங்குட பிரதி பயன் என்ன சொல்லுவோம். அதே தான் என்ன, நாமளும் இந்த சட்ட பாடத்துல பங்குகள் பிரதி பயன் மாதிரி இங்கேயும் என்ன, ஒப்பந்தத்துல பரிமாற்றப்படுகின்ற பெறுமதிக்கு சொல்ற பேர் தான் என்ன? பிரதி பயன். இங்க பாருங்க பிள்ளைகள், இந்த பிக்சர்ல இருக்கு. செலர் விற்பனை செய்பவர், பயர் கொள்ளணும் செய்வர். ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க? பொருளை பரிமாற்றி கொள்றாங்க. செலர் ஒரு 1,00,000 பெறுமதியான பொருளை வழங்குறார். பயர் என்ன செய்யறாரு? 1,00,000 பெறுமதியான பணத்தை வழங்குறார். ஆகவே என்ன, இந்த ரெண்டுக்கும் பரிமாற்றப்படுகின்ற பெறுமதி தான் என்ன பிள்ளை? பிரதி பயன் என்று சொல்லுவோம். சரிதானே? இப்ப பிரதி பயனுக்கு பாவம். தரப்பினர்களுக்கு இடையிலான உடன்பாடு ஒன்று கொடைமுனைவு ஏற்பு என்பவற்றின் மூலம் ஏற்படுத்தப்படும். அது நமக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் கொடைமுனைவு, ஆம் நீ நான் விற்பனை செய்கின்றேன் என்று சொல்லணும், நீங்கள் ஆம் கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்லணும். எவ்வாறாயினும் கொடைமுனைவு ஏற்பு என்பவற்றுக்கு தரப்பினர்கள் கட்டுப்பட வேண்டுமாயின் அது பிரதி பயனை கொண்டு காணப்பட வேண்டும். இப்ப நான் சொல்றேன், 3,50,000 விற்பனை செய்கின்றேன், ஆம் உங்களோட மொபைலை தாங்க என்று மொபைலை வாங்கிட்டு நீங்க அப்படியே போனா பணம் தராமலுக்கு சரியா வருமா ஒப்பந்தம்? ஒப்பந்தம் சரியா வர. நீங்க சொல்லணும், நான் பிறகு தாரன் காசு என்று சொன்னா ஒப்பந்தம் உருவாகும். காசு தருகின்றேன் என்றும் சொல்லல, காசு தரமாட்டேன் என்றும் சொல்லல, அப்படியே சம்மதமா அப்படியே மௌனமா இருந்தீங்க என்று சொன்னா அது ஒப்பந்தம் உருவாகும். அந்த இடத்துல மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரி அப்படிலாம் கதைக்கு இயலாது. ஏன் மௌனமாக இருந்தீங்கன்னா என்ன, அங்க ஒப்பந்தம் ஒன்று என்ன செய்யாது, உருவாகாது. ரைட். இப்ப பிரதி பயன் என்னன்னு பாருங்க பிள்ளை. இதெல்லாம் ஒத்துக்குரிய நோட்ஸும் உங்களோட டியூட்ஸ்ல இருக்கு. டியூட்ஸ் என்ன செய்வோம், உங்களுக்கு டியூட்ஸ் இஷ்யூ பண்ணப்படுகின்ற போது நீங்க அட்மின் கேட்கலாம். டியூட்ஸ் என்ன செய்வாங்க, அட்மின் உங்களுக்கு தருவாங்க. ரைட். பிரதி பயன் என்பது திறத்தவர்களின் வாக்குறுதி பரிமாற்றத்தில் காணப்படும் பெறுமதியையே குறிக்கும். அதாவது உடன்படிக்கை ஒன்றின் போது ஏற்படும் வாக்குறுதி பரிமாற்றத்தில் பெறுமதி காணப்பட வேண்டும் என்பதையே நாம் பிரதி பயன் என்கின்றோம். பிரதி பயன் அல்லது பதிலிறக்கி எனும் பெயரினாலும் அழைக்கப்படும். கன்சிடரேஷன் தான் பிரதி பயன் என்னன்னு சொல்லுவாங்க, பதிலிறக்கி என்று செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆகவே நீதிபதி முதலாவது கேட்பாரு, கொடைமுனைவு இருந்ததா, ஏற்பிருந்ததா, அந்த கொடைமுனைவு ஏற்பிலையும் பிரதி பயன் இருந்ததா என்ன செய்வாரு நீதிபதி முதலாவது வினவுவர். அடுத்தது அவர் கேட்கிற கேள்விதான், சட்டத்தினால் வேண்டப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டதா? சட்டத்தினால் வேண்டப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்டதா என்று சொன்னா, இதுக்கு சிறந்த உதாரணம் என்று சொல்றேன், கேட்டுக்கொள்ளு. ஒப்பந்தம் ஒன்று கட்டாயம் எழுத்தில் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் ஏதாவது சொல்லப்பட்டிருந்தால் கட்டாயம் அந்த ஒப்பந்தம் என்ன செய்யும், எழுத்தில் தான் உருவாக்கப்பட வேண்டும். எழுத்துல உருவாக்க தேவையில்லை, வாய்மொழியிலே உருவாக்கலாம் என்று சொல்லியிருந்தா நீங்க என்ன செய்யலாம், வாய்மொழியிலே உருவாக்கி கொள்ளலாம். ஆனா பெரும்பாலும் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற வழக்குகள் எல்லாம் எழுத்து மூலமான ஒப்பந்தத்துக்கு தான் என்ன செய்யப்படுகின்றது, முன்னுரிமை வழங்கப்படுது. எக்ஸாம்பிள் சொல்றேன்னு பாருங்க. நீங்க பங்குடைமை படிச்சிருப்பீங்க. பங்குடைமையில 1790 பங்குடைமை கட்டளை சட்டம், அடுத்தது மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் படிச்சிருப்பீங்க. மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் என்ன? ரூபாய் 1000 மேலதிகமாக மூலதனத்தை இட்டால் பங்காளர்கள், அதாவது பங்காளர்கள் மூலதனம் ரூபாய் 1000 மேல இருந்தா ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்க்கும்போது உடனடியாக அந்த பங்குடைமையின் ஒப்பந்தம் என்ன செய்யப்பட வேண்டும், எழுத்தில் உருவாக்கப்பட வேண்டும்.
எழுத்துருவாக்கப்படல் வேண்டும் என்று சொல்லி சட்டம் சொல்லு. மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம். ஆகவே இந்த சட்டத்துல சொல்லப்பட்டிருந்தா நம்மளோட பங்குடைமையின் மூலதனம் 1000 ரூபாய்க்கு மேல வந்தால் அந்த குறித்த பங்காளர்கள் கட்டாயம் 100% என்ன செய்யணும், அவங்க எழுத்தில் தான் என்ன செய்யணும், ஒப்பந்தத்தை உருவாக்கணும். எழுத்துல உருவாக்காட்டி அந்த ஒப்பந்தம் என்ன, ஒரு வலிதில்லாத ஒரு ஒப்பந்தமாக என்ன செய்யணும், சட்ட ரீதியற்ற ஒப்பந்தமாக மாறும். ரைட். இப்ப இதை வாய்ச்சி பாருங்க பிள்ளை. ஒப்பந்தம் ஒன்றின் தரப்பினர் ஒப்பந்தத்தினை எழுத்து மூலம், வாய்மொழி மூலம், நடத்தை மூலம் ஏற்படுத்துகின்றார்கள். எவ்வாறாயினும் ஒப்பந்தம் ஒன்று இவ்வாறுதான் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று விசேட ஏற்பாடுகள் எதுவும் என்ன ஒப்பந்த சட்டத்துல இல்லை. ஒப்பந்த சட்டத்துல இல்ல பிள்ளை. ஆனா வேற வேற சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? வேற வேற சட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இலங்கை அரசியலமைப்புல சொல்லப்படல என்ன, மோட்டார் பைக் ஓடும் போது ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று சொல்லப்படல. எங்க சொல்லப்பட்டிருக்கு? மோட்டார் போக்குவரத்து கட்டளை சட்டத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? அது சொல்லப்பட்டிருக்கு ஹெல்மெட் போட வேண்டும், இன்சூரன்ஸ் கொண்டு போக வேண்டும், லைசன்ஸ் கொண்டு போக வேண்டும், அது ரினுவல் பண்ணி இருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி என்ன செய்யப்படும், தண்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு விடயத்துல ஒரு சட்ட ஒப்பந்த சட்டத்துல சொல்லப்படாட்டியும் வேறு ஏதாவது சட்டங்கள்ல இது ஒப்பந்தம் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருந்தால் அதனை பின்பற்றித்தான் என்ன செய்யணும், ஒப்பந்தங்கள் உருவாக்கப்படல் வேண்டும் என்று சொல்லப்படுது. ரைட். ஆகவேதான் என்ன, சட்டத்தினால் வேண்டப்பட்ட முறையில் ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதான் என்ன செய்யணும், நீதிபதி பார்ப்பாரு. அப்படி இருந்தா என்ன செய்வாரு, அதுக்கு ஒரு சரி போடுவார். அடுத்த கேள்வி கேட்பாரு, சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து, the legality of the objects of the contract. சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்துன்னு சொன்னா பிள்ளை சட்ட ரீதியானதா இல்லையா என்கிற விஷயம். ஒப்பந்தம் எந்த விடயத்துக்கு மேற்கொள்ளலாம், சட்ட ரீதியான விஷயத்துக்கு தான் பிள்ளைகள் ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம். ரைட். நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தருகின்றேன், இவரை கொலை செய்ய வேண்டும். இது சட்ட ரீதியான விஷயமா கொலை செய்வது என்பது, மர்டர் பண்றேங்கிறது இல்லை, அது சட்ட விரோதமான ஒரு விடயம். ஒப்பந்தம் செய்ய முடியாது. நீதிமன்றம் அப்படிப்பட்ட கேஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ள. அடுத்தது போதைப் பொருளை விற்பனை செய்யறதுக்கான ஒப்பந்தம், திருடுவதற்கான ஒப்பந்தம், கொள்ளையடிப்பதற்கான ஒப்பந்தம், இதெல்லாம் சட்ட ரீதியான விஷயமா பிள்ளைகள். ஆயுதங்களை கடத்துவதற்கான ஒப்பந்தம், அரசுக்கு எதிராக செயற்படுவதற்கான ஒரு ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாகாது. சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து என்று சொன்னா சட்டத்தால சொல்லப்பட்ட சட்ட ரீதியான விடயங்கள் என்று சொல்லப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரம்தான் நீங்க என்ன செய்ய முடியும், ஒப்பந்தம் செய்ய முடியும். பங்குடைமை பிசினஸ் செய்ய போறீங்க, நீங்க ஒப்பந்தம் செய்யலாம். மொபைல் போன் வாங்கி விற்க போறீங்க, வீடு வாங்கி விற்க போறீங்க, காணி ஒன்று வாங்கி விற்கிறீங்க, வீடு கட்ட போறீங்க, ஒரு கிளாஸுக்கு போறீங்க, பார்மசிக்கு போய் பொருள் வாங்குனீங்க, சட்ட ரீதியான விடயம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒப்பந்தம் செய்யலாம். ஆனா போதைப் பொருளை கொள்ளணும் செய்யறது, விற்கிறது, கடத்துறது, அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஒப்பந்தம் செய்ய முடியாது. ஆகவே நீதிபதி பார்ப்பாரு சட்ட ரீதியான விஷயத்துக்கு தானா இவங்க ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க, இல்ல சட்ட விரோதமான விடயமா. இப்படி ஹெரோயின், ஐஸ், குடு அப்படி நிறைய போதைப் பொருட்கள் இருக்கணும், எத்தனையோ வகையான போதைப் பொருட்கள் இருக்கு. அந்த போதைப் பொருட்கள் கடத்துறதுக்கா இல்லையான்னு செக் பண்ணி செய்வார். சட்ட ரீதியானது என்று சொன்னா தான் நீதிமன்றம் என்ன செய்யும், வழக்க புறப்படு. அப்படி இல்லாட்டி என்ன, வழக்க தள்ளுபடி செஞ்சு அந்த 2 பேரையும் என்ன செய்வாங்க, கைது செஞ்சிருவாங்க. ஏன், போதைப் பொருளை வாங்குற விற்கிறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சு போட்டு அது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் என்ன செய்யும், வழக்க தள்ளுபடி செஞ்சு போட்டு அடுத்த ஆர்டர் என்ன, 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிதான் ஆர்டர். ரைட். ஆகவே வாசிச்சு பாருங்க. திறத்தவர்கள், அப்ப திறத்தவர்கள் என்ன செய்யறேன்னு கேட்கலாம். திறத்தவர் என்னன்னா பார்ட்டிஸ், தரப்பினர்கள். தரப்பு, நீங்க ஒரு தரப்பு, நான் ஒரு தரப்பு. அப்ப என்ன, அதுக்கு சொல்ற பேர் தான் தரப்பினர்கள். அதுக்குதான் இன்னொரு ஒத்த கருத்து சட்டத்துல சொல்றது திறத்தவர்கள் சொல்லுவோம். திறத்தவர்களுக்கிடையே ஏற்படும் ஒப்பந்தம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஒன்றாக காணப்பட வேண்டும். ஒரு ஒப்பந்தமானது இரு வழிகளில் சட்ட ரீதி அற்றதாக இருக்க முடியும். எந்த சந்தர்ப்பத்தில், நியதி சட்டத்துக்கு முரணாக காணப்படுது, பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு முரணாக காணப்படுது, பொது சட்டம் பொது கொள்கை ஒழுக்கத்துக்கு முரணாக காணப்படுது, பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டங்களுக்கும் என்ன முரணாக காணப்படுது. கொலை செய்யறது சம்பந்தமான அந்த விடயங்கள் என்ன செய்யல, ஒப்பந்தம் செய்ய முடியாது.
ஆகவே என்ன நியதி சட்டம் பொது சட்டத்துக்கு முரணாக காணப்பட்டால் அது என்ன சட்ட ரீதியற்ற விடயம். ஆகவே அதுக்கு ஒப்பந்தம் செய்ய முடியாது. எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப இலங்கையில பாருங்க பிள்ளைகள், இந்த சாராய கடை என்று சொல்லுவாங்க, லிக்கர் ஷாப், பியர் ஷாப் வந்து இருக்கு. லிக்கர் ஷாப் எடுத்துக்கொள்வோமே, லிக்கர் சாராயம் விற்கிற கடை என்று இருக்கு, அந்த பச்சை கலர்ல போர்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த கடை எல்லாராலையும் ஓபன் பண்ண முடியுமா? எல்லாராலையும் ஓபன் பண்ணிடு. லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை ஓபன் பண்றது. சரியா? அந்த லைசன்ஸ் இல்லாம வீட்டில் சாராய விற்பனை அல்லது பியர் விற்பனை இடம்பெற்றால் அது என்ன சட்டவிரோத செயற்பாடு. நீ போலீஸ் என்ன செய், நம்மள அரெஸ்ட் பண்ணி அவ்வாறு விற்பனை செய்யறது. பெட்ரோல் இருக்குதானே, பெட்ரோல் எல்லாரும் விற்கலாமா? எல்லோரும் பெட்ரோல் விற்கல. பெட்ரோல் விற்பனை செய்வதற்கு அனுமதி பெற்றாகத்தான் விற்கலாம். மருந்து பொருள் இருக்குதானே, பார்மசியில விற்கிற மருந்து பொருள் எல்லாரும் விற்பனை செய்ய முடியுமா? அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட பார்மசிகள்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும், விற்பனை செய்ய முடியும். ஆகவே லைசன் இல்லாம சில செயற்பாடுகள் இடம்பெற்றால் அதற்கு ஒப்பந்தங்கள் இடம்பெற்றிருந்தால் என்ன செய்யப்படும், அது சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்தை மீறியதாக கருதப்படும். ஆகவே என்ன ஒப்பந்தம் சட்ட ரீதியற்றதாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். ஆகவே நீதிமன்றம் என்ன செய்யும், இந்த விடயங்களை என்ன செய்யும், கன்சிடர் பண்ணும். ஆகவே நம்ம இந்த 5 விஷயம் பார்த்துட்டோம். சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து மட்டும் பார்த்துட்டோம். இங்க பார்க்க போற அடுத்த விஷயம் தான் சட்ட ரீதியான உறவு முறையை உருவாக்குவதற்கான எண்ணம். ரைட். இப்ப பாருங்க, கொடைமுனை இதுக்கான நீதிபதி கேட்பாரு, ஏற்பிரிக்காண்டு கேட்பாரு, பிரதி பயன் இருந்து ஆண்டு கேட்டிருப்பாரு, சட்டத்தினால் வேண்டத்தக்க முறையில் இருந்து ஆண்டு கேட்பாரு, சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்திற்கான்னு கேட்பாரு. அடுத்தது சட்ட ரீதியான உறவு முறையை உருவாக்குவதற்கான எண்ணம், லீகலி பைண்டிங், 2 பேரையும் சட்டம் பிணைக்கக்கூடிய என்ன. நீங்க ஒரு ஒப்பந்தத்துல ஈடுபடுறீங்க என்று சொன்னா இந்த 2 பேருக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும். நான் இந்த ஒப்பந்தத்தை மீறினால் என்ன நடக்கும், நீதிமன்றம் என்னை தண்டிக்கும் என்ற ஒரு பயம் ஒன்று என்ன செய்யணும், இருக்கணும். அவ்வாறு அந்த ஒரு பயம் இருந்தால் அதுதான் சொல்றது சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்குவதற்கான எண்ணம் என்று சொல்லும். ரைட். திறத்தவர்கள் ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபடும் போது அது ஒப்பந்தமானது தம்மை சட்டப்படி கட்டுப்படுத்தும் என்ற எண்ணத்தினை கொண்டிருத்தல் அவசியமாகும். சட்ட கட்டுப்படுத்தும் எண்ணம் என்பது ஒப்பந்தத்தை ஒரு தரப்பினர் முறித்து கொண்டால் அடுத்த தரப்பினர் தமக்கு எதிராக இழப்பீடு கோரி அல்லது ஒப்பந்தத்தை அமுல் நடத்த கோரி சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதையே தெரிந்திருப்பதை குறிக்கும். நீங்க 3 மாதம் ஒரு திரைப்படம் நடித்து கொடுப்பதற்கு ஒப்பந்தம் செய்கின்றீர்கள். பிறகு சொல்றீங்க எனக்கு இந்த படம் நடித்து கொடுக்க முடியாதுன்னு 1 மாத தடை சொல்றீங்க. அப்ப அந்த ஒப்பந்தம் செய்த பட இயக்குனர் உங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வாரா இல்லையா? நீங்க ஒரு நடிகர், நீங்க ஒரு பிரபலியமான ஒரு ஆக்டர் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு விஜய், அஜித் போன்ற ஒரு ஆள். உங்களோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நீங்க ஒப்பந்தத்துல சைன் பண்ணதுக்கு பிறகு 1 மாத தர எனக்கு படம் நடித்து கொடுக்க முடியாது என்று சொல்லுவீங்க. சொன்னால் அந்த இயக்குனர் உங்களுக்கு வழக்கு தாக்கல் செய்வாரா இல்லையா? வழக்கு தாக்கல் செய்து 2 விஷயம் செய்வார். ஒன்று, அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி தாங்கன்னு கேட்பான். அப்படி இல்லாட்டி என்ன செய்வார், இதுக்கு நட்டேடு தாங்க என்று சொல்லி என்ன செய்வார், அவர் வழக்கு போடுவார். ஆகவே அந்த 2 பேருக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும், உங்களுக்கும் அந்த இயக்குனருக்கும். உதாரணமாக, நான் நடித்து கொடுக்காவிட்டால் அவர் வழக்கு தாக்கல் செய்வார் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். இயக்குனருக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், இவர் நடித்து கொடுத்தால் அதற்குரிய பணத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்காவிட்டால் அவர் வழக்கு தாக்கல் செய்வார் என்ற 2 பேருக்கும் ஒரு எண்ணம் இருந்துச்சுண்டா அதான் என்ன சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்குவதற்கான எண்ணமாக காணப்படும். நான் சொன்னேன் திருமண ஒப்பந்தம். இங்க பாருங்க, உதாரணத்துக்கு 2 பேருக்கும் இடையே திருமணம் இடம்பெறுது என்று சொன்னா ஏமாற்றும் நோக்கத்தோடு என்ன செய்யக்கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, சட்டப்படி குற்றம். நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோட என்ன செய்யணும், நான் மீறினால், உடன்படிக்கையை மீறினால், மனைவிக்கு வன்முறையை பயன்படுத்தினாலோ அல்லது வேறு உறவுகள் இருந்தாலோ என்ன செய்யப்படும், மனைவி தனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார்.
கணவன் எனக்குரிய கொடுப்பனவை தராட்டி நான் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வேனா? ரெண்டு பேருக்கும் இடையே என்ன செய்யணும்? சட்டம் நம்மளை கண்காணிச்சுட்டு ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்தும் எண்ணம் என்ன செய்யணும்? ரெண்டு பேருக்கும் இருக்கணும். அப்பதான் அந்த திருமண ஒப்பந்தம் என்ன செல்லுபடியான ஒப்பந்தமாக காணப்படும். ரைட். இந்த பிக்சரை பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன சட்டம் கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்ன என்ன நட்ட வீடு கட்டு பெற்றுக் கொள்ள முடியும், அல்லது என்ன செய்யலாம் ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் வழக்கு தாக்கல் செய்யலாம். அடுத்த விஷயம்தான் 7வது விடயம், ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி. ஒப்பந்தம் செய்யறேன் என்று சொன்னா கட்டாயம் என்ன செய்யணும்? தகுதி இருக்கணும். ஒப்பந்தம் செய்யறேன்னு சொன்னா தகுதி இருக்கணும். இப்ப 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, 7ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன், 8ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன் அப்படின்னு செய்யலாம். அந்த 18 வயதுக்கு உட்பட்டாக்கெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னா ஒப்பந்தம் செய்ய முடியாது. சில சந்தர்ப்பங்கள்ல செய்யலாம். அது எந்த சந்தர்ப்பம் என்று சொல்லி டீட்டெயிலா நம்ம படிப்போம் தானே. ஒவ்வொரு தலைப்பையும் படிப்போம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த பாடத்துல நம்ம என்ன செய்யும் படிப்போம். ஆனா கொமனான ரூல் என்ன? ஒப்பந்தம் செய்யறதுக்கான அது சின்ன பிள்ளைல என்ன செய்யல, இந்த மைனர்ஸ் எல்லாம் என்ன செய்யாது, மைனர்ஸ் என்று சொல்லும். மேஜர் என்று சொன்னா 18 வயதுக்கு மேற்பட்டாங்க. மைனர்ஸ் என்று சொன்னா சின்ன பிள்ளை. இவங்க என்ன செய்யலாது? ஒப்பந்தம் செய்ய முடியாது. ஆனா அவங்க பேரண்ட்ஸுக்கு போய் ஒப்பந்தம் செய்யலாம். அது சில சந்தர்ப்பங்கள்ல அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்ப பாடசாலைக்கு உங்களை சேர்க்கிறேன்னு சொன்னா நீங்க சைன் பண்ணல தானே. உங்களுக்கு பதிலாக ஒப்பந்தம் யாரோட சைன் பண்ணப்படுது? பாடசாலை அதிபர்கள் என்ன செய்யப்படுது? உங்களோட பேரண்ட்ஸுக்கும் சைன் பண்ணப்படுது. அது அந்த பேரண்ட்ஸோட போய் செய்யற ஒப்பந்தம் பண்ணலாம் இருக்கு. துணை சேர்ந்த ஒப்பந்தம், துணை சேராத ஒப்பந்தம் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம டீட்டெயில் கிளாஸ்ல பார்ப்போம். இதனால அந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்க சம்மரியா பார்க்கணும். ரைட். அடுத்தது பாருங்க, மென்டலி டிசார்டர்ட் பர்சன், சுய நினைவை இழந்தவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களோட ஒப்பந்தம் செய்யலாமா? இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் செக் கொண்ட கொடுத்து அவர்கிட்ட சைன் பண்ணி எடுத்தோம்னு சொன்னா அவருக்கு எதிராக வழக்கு போட முடியுமா? நாம நீதிபதி கேட்பார், இவர் ஏற்கனவே மனநிலை பாதிக்கப்பட்டவர், இவரோட நீங்க எப்படி ஒப்பந்தம் செஞ்சீங்க? இந்த ஒப்பந்தம் என்ன செல்லுபடியாகாது என்ன செய்வார்? நீதிபதி தீர்ப்பளிப்பார். ஒரு சுயநினைவை இழந்த நபர் அல்லது கோமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நாம எப்படி ஒப்பந்தம் செய்யறேன்? அவருக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. அவர் எதற்கு கையொப்பம் வைக்கமென்றே அவருக்கு தெரியாது. அவரை கை நாட்டாவது வச்சிருப்பீங்க. கை நாட்டு என்னத்துக்கு வைக்கும்? கை நாட்டுன்னு சொன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்களே, அந்த ப்ளூ கலர் இங்க்ல போட்டு அல்ல ரெட் கலர்ல ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லும். அது என்னத்துக்கு வைக்கமென்றே அவருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நபர்கள் மேற்கொள்கின்ற ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா? செல்லுபடியாக. அடுத்தது குடிபோதையில் இருப்பவர்கள். குடிபோதையில் இருப்பவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று தெரியுமா? இல்லை, அவர்களுடைய என்ன செய்யலாது, ஒப்பந்தம் செய்ய முடியாது. அடுத்தது வங்குரோத்து அடைந்தவர்கள். வங்குரோத் என்ன? எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பூச்சியம், எல்லாம் நட்டம், பிசினஸ் லோஸ், கையில காசு இல்ல, பேங்க்ல காசு இல்ல, எல்லாம் கடன். வங்குரோத் அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட ஆக்களுடைய என்ன செய்யலாது, நாம ஒப்பந்தம் செய்ய கூடாது. அப்படி இவர்களோட ஒப்பந்தம் செய்திருந்தா அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகுமா? அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகாது. அடுத்தது இறுதியான ஒரு விடயம் தான் நாம பார்க்கிறது, நேர்மையான சம்மதம். நேர்மையான சம்மதம் என்ன பிள்ளை? நேர்மையான சம்மதம் சொன்னா, இப்ப நான் உங்கள்ட்ட அதே தான் சொல்றேன். என்னோட ஒரு மோட்டார் பைக் இருக்கு. மோட்டார் பைக் விலை உண்மையா மார்க்கெட் பிரைஸ் 2 லட்சம் ரூபா. நான் உங்கள்ட்ட என்ன சொல்றேன், என்னுடைய மோட்டார் பைக் 5 லட்சம் ரூபா. கட்டாயம் வாங்கித்தான் ஆகணும். வாங்காட்டி நான் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு அடிப்பேன். வாங்காட்டி உங்கள் மீது வன்முறையை பிரயோகிப்பேன், உங்களை மிரட்டுவேன், உங்களது ஃபேமிலியில உள்ளவர்களை கடத்துவேன். அப்படி என்ன சொல்றது? அவங்களை அச்சுறுத்தி என்ன செய்யறது? சம்மதத்தை பெற்றுக்கொள்றேன். இப்ப சில நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்க, உறுதியில கையொப்பத்தை வாங்குற அல்லது ஒயிட் பேப்பர்ல கையொப்பத்தை வாங்குறதுக்கு தலையில கன்னை வச்செல்லாம் சைன் வாங்கி எடுப்பாங்க. விருப்பத்தோடைய சைன் பண்ணுவாங்க சொத்துக்களை கைமாற்றும் போது. இல்ல, விருப்பம் இல்லாம தான் சைன் பண்ணுவாங்க. அது என்னங்க பேரு? அது நேர்மையற்ற முறையில சம்மதம் பெறப்படுது. அப்ப நீதிபதி கேட்பாரு, இந்த ஒப்பந்தத்துக்கு நீங்க சம்மதிச்சிருக்கிறீங்க தானே, இது நேர்மையான முறையில சம்மதிச்சீங்களா இல்ல அது நேர்மையற்ற முறையிலையா என்று சொல்லி என்ன செய்வாரு? வழக்கு பேசும்போது உங்கள்ட்ட விசாரிப்பார். விசாரிச்சு அங்கு நேர்மையான சம்மதம் இருந்தால் மாத்திரமே அது என்ன சட்ட ரீதியான ஒப்பந்தம், அதாவது வலிதான ஒப்பந்தம், வேலிட் கான்ட்ராக்ட் சொல்லும்.
நேர்மையற்ற முறை என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம், பொய் சொல்றேன், பொய் சொல் திருமணம் செய்யுது, பொய் சொல்லி ஒரு சொத்தை விற்கிறது, பொய்ய சொல்லி ஒரு ஒப்பந்தம் எக்ரிமெண்ட்ல சைன் பண்றது, இதெல்லாம் என்ன சட்ட ரீதியான ஒப்பந்தத்தை உருவாக்குமா? சட்ட ரீதியான ஒப்பந்தத்தை உருவாக்காது. ரைட், இங்க பாருங்க, ஒப்பந்தம் ஒன்றில் ரெண்டு வகையான சம்மதங்கள் காணப்படும். சம்மதங்கள் அவை கொடைமுனையும் ஏற்பு. கொடைமுனைவு ஏற்பு என்பவற்றின் மூலம் தரப்பினர்களால் வழங்கப்படும் சம்மதமானது நேர்மையானதாக காணப்படும். பிழைகள், தவறான முன்னிலைப்படுத்தல்கள், பயமுறுத்தலாக இருக்கக்கூடாது. அதாவது பிழைகள் இருக்கக்கூடாது ஒப்பந்தத்தில். அடுத்தது தவறான முன்னிலைப்படுத்தல் சொன்னா பொய் சொல்லி இருக்கக்கூடாது, பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கக்கூடாது. பயமுறுத்தல் என்று சொன்னா என்ன செய்யக்கூடாது, பைஃபோர்ஸ்ல அச்சுறுத்தி இருக்கக்கூடாது. தகைமை இல்லாத செல்வாக்கு, தகைமை இல்லாத செல்வாக்கு என்று சொன்ன இன்ஃபுளுன்ஸ், அன்டு இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவோம். இன்ஃபுளுன்ஸ் என்ன? ரைட், இப்ப நீங்க உங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஒரு சர்ஜரி ஒன்று நடக்குது, உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்க போது இன்ஜெக்ஷன் ஒன்று செய்ய போறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் வந்து உங்களோட வீட்டில் இருக்க உங்களோட கொழும்புல இருக்கக்கூடிய உங்களோட காணி எனக்கு தாரீங்களா 10 லட்சம் ரூபாய்க்கு தாரீங்களா இல்லையா என்று சொன்னா, அந்த டைம்ல நீங்க பிள்ளையா சொன்னா அந்த ஆப்ரேஷன் என்ன செஞ்சிருவார், சர்ஜரியை அவர் பிள்ளையா செஞ்சிருவார், அல்லது வேற இன்ஜெக்ஷனை போட்டுருவாருன்னு ஒரு பயம். இப்ப தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தால நீங்க என்ன செய்றீங்க, அந்த இடத்துல நீங்க ஆமென்று சொல்றீங்க. அப்படி சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருந்தா அது நேர்மையற்ற முறையிலான சம்மதம்னு சொல்லுவோம், அது ஒப்பந்தம் செல்லுபடியாக. இப்ப மத குருக்கள், சில இப்ப மத பெரியார்கள் உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒப்பந்தங்கள் செய்யும் போது நீங்க தவிர்ந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல நீங்க ஓமென்று சொல்லி, அதாவது பாடசாலை ஆசிரியர்கள் நல்ல ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறீங்க, உங்களோட ஏ லெவல்ல உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு சார் வந்து என்ன செய்வாங்க, அல்லது மேடம் வந்து என்ன செய்றாங்க, இந்த மொபைலை தாங்க எனக்கு தாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு காணும். உண்மையான மார்க்கெட் பிரைஸ் 50,000 இருந்தாலும் 10,000 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்காங்க. நீங்க அந்த சந்தர்ப்பத்துல நீங்க ஆமென்று சொல்றீங்க. அப்ப அவடத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த இன்ஃபுளுன்ஸ் என்ன, தகைமை இல்லா செல்வாக்கு. இப்ப இவ்வாறான செல்வாக்கை பயன்படுத்தி ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டால் அது செல்லுபடியாகுமா? அதுவும் செல்லுபடியாகாது. ஆகவே இந்த பின்வரும் 8 விடயங்களும் தான் என்ன பிள்ளைகள், ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான முக்கிய கூறுகளாக காணும். ரைட், முக்கியமான கூறுகள். அந்த ஒப்பந்தம் 8 விடயங்களையும் நீங்க 8 விடயங்கள பாயிண்ட நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி, இது கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், பாடமாக்கித்தான் ஆகணும். என்ன அடிக்கடி நமக்கு கேள்வியில ஒரு வரக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுது. பாஸ் பேப்பர்ஸ்ல நம்ம என்ன செய்யப்படுது, நமக்கு கேள்வியில வந்துருக்கு. ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான பின்வரும் கூறுகள் அவசியமாகும். 15 மார்க்ஸ் இந்த 8 விடயத்துக்கு இருந்தால் 15 மார்க்ஸ் வரப்போகுது. ரைட், இப்போ நீங்க 30 மணித்தேலம் படிக்கணும்னு யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய ஒரு வெயிட்டான ஒரு பாடமாக தான் இருக்கு. பட் நாம என்ன செய்வோம், அதை குயிக்கா படிப்போம். ரைட், இந்த 8 விடயங்களும் வரும். இப்ப அடுத்தது பாருங்கன்னா 2 ஸ்லைடால முடியுது கணக்கு, நம்மளோட இந்த கொஸ்டின்ஸ் முடியுது, இந்த இந்த கிளாஸ் முடியுது. ஒப்பந்தங்களை பகுப்பாய்வு செய்து, ஒப்பந்தங்களை பகுப்பாய்வு செய்வது என்ன, ஒப்பந்தத்துல வகைகள், சட்ட விதிகளின் அடிப்படையில் ஒப்பந்தம் என்ன செய்யப்படுது, பின்வரும் வகையில வகைப்படுத்தப்படுது, பின்வரும் முறையில வகைப்படுத்தப்படுது. என்ன ஒப்பந்தம், வலிதான ஒப்பந்தம். வலிதான ஒப்பந்தம் என்ன, வெலிட் கண்ட்ராக்ட். நான் ஏற்கனவே சொன்னது, அந்த 8 கூறுகளும் சரியாக பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் உருவாகக்கூடிய ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன, வலிதான ஒப்பந்தம். அடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். 2வது வரிதான ஒப்பந்தம் என்ன, 8 விடயங்கள்ல ஏதாவது ஒரு விடயம் பூர்த்தி செய்யப்படாவிட்டாலும் அந்த ஒப்பந்தம் என்ன, சட்ட ரீதியற்றது, செல்லுபடியாகாத ஒப்பந்தம் தான் என்ன, வரிதான ஒப்பந்தம். வரிதாக்கத்தக்கது அல்லது ரத்து செய்யக்கூடிய ஒப்பந்தம் என்ன, ஒப்பந்தம் செய்யும் போது பிள்ளைகள் அது நன்மையானதான் இருக்கு, ஆனா போக போக நமக்கு விளங்குது அந்த ஒப்பந்தம் நமக்கு பாதகமான ஒப்பந்தம் என்று சொல்லி, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஒப்பந்தத்தை நாம கேன்சல் பண்ணக்கூடியதாக இருந்தால், பாதிக்கப்பட்ட தரப்பினர் அதனை நீக்கம் செய்ய முடியுமானதாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு சொல்றது என்ன, வைடபிள், ரத்து செய்யத்தக்க ஒப்பந்தம் அல்லது வரைதாக்கத்தக்க ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம் என்றா 8 விடயங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு, ஆனா என்ன, ஒப்பந்தம் செஞ்சாலும் இருந்துட்ட. இப்ப உதாரணமாக ஒரு வீடை நிர்மாணிச்சு தாரன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்டர் நமக்கு ஓமெண்ட் சொல்லிட்டார், நபர் சைன் வாங்கி அக்ரிமெண்ட் தான் முடிஞ்சு.
ஆனா வீடு நிர்மாணிச்சுட்டு போகும்போது திடீரென்று வீட்டிலிருந்து விழுந்து இறந்து விட்டார் என்று சொன்னா என்ன நடக்கும்? அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாமா? செயற்படுத்த முடியுமா? அல்லது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகர் இருக்காரு, அந்த நடிகர் படத்தை நடித்து கொடுப்பதற்கு சம்மதிக்காரு, ஆனா திடீரென்று அவர் இறந்துட்டார், என்ன செய்யலாம்? செயற்படுத்த முடியுமா அந்த ஒப்பந்தத்தை? ஒப்பந்தத்தை செயற்படுத்த முடியாது. ஆகவே என்ன, இதுதான் ஒப்பந்தத்தின் வகைகளாக காணப்படும். ரைட். இப்ப நாம கடைசா பார்க்க போறதுதான் கொடை முனைவு. ரைட். நாம் ஏற்கனவே பார்த்த பிள்ளைகள் 8 விடயங்கள் இருக்கணும். 8 விடயங்கள் மிக முக்கியமானது. அதுல முக்கியமான ஒரு விடயம் தான் என்ன? கொடைமுனை. கொடைமுனை என்ன? இதை கொஞ்சம் வாசிங்க. இந்த போல்ட் பண்ணி பிளாக்கா இருக்கிறத வாசிங்க. கொடைமுனை என்ன? 10 மினிட்ஸாக கிளாஸ் முடிப்போம். கொடைமுனை என்ன? கொடைமுனை என்று சொன்னா குறித்த ஒரு செயலை நோக்கி, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகள் சட்டத்துல முக்கியம். ஒவ்வொரு சொற்கள், தமிழ் சொல்லும் பார்த்துக்கொள்ளுங்க, சட்ட ரீதியான சொற்கள். இந்த சொற்களை வச்சுதான் என்ன செய்யப்பட போகின்றது? நமக்குரிய தீர்ப்புகள் என்ன செய்யப்பட போகுது? உருவாக போகுது. இப்ப நீங்க ஒவ்வொரு விடயத்துக்கும், கேஸ் ஸ்டடிஸுக்கும் நீங்க தீர்வு எடுக்கும் போது, தீர்ப்பு எடுக்கும் போதுன்னு கிட்டத்தட்ட ஒரு நீதிபதி எவ்வாறு தீர்ப்பு எழுதுவாரோ அவ்வாறு தான் நீங்க என்ன செய்யணும்? முக்கியமான விடயங்களை அனலைஸ் பண்ணி நீங்க எழுதுவீங்க. பட் என்ன, சிம்பிளா இருக்குமா உங்களுக்கு? டீட்டெயிலா இருக்காது. லோ படிக்கிறார்கள் இல்லையே, நம்ம பிசினஸ்ல ஒரு பாடமா படிக்கிறார்கள். ஸோ நம்மளோட நாலேஜ் பர்பஸுக்கு முக்கியம். குறித்த ஒரு செயலை நோக்கி தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான வாக்குறுதியை கொடைமுனைவாகும். குறித்த ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான அல்லது தெளிவான ஒரு வாக்குறுதி தான் என்ன? ஒரு கொடைமுனைவாகும். வார்த்தைகள் முக்கியம். நிச்சயமான வாக்குறுதி, தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற வாக்குறுதி. நிச்சயமாக முன்வைக்கப்படும், தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற ஒரு வாக்குறுதி தான் என்ன? கொடைமுனைவாகும். கொடைமுனைவானது பின்வரும் தேவைப்பாடுகளுடன் பொருந்தக்கூடியதாக காணப்பட வேண்டும். ரைட். என்ன விஷயம் என்ன பிள்ளைகள்? கொடைமுனைவு கட்டாயம் இருக்க வேண்டும், ஒப்பந்தம் ஒன்று உருவாகிறேன்னு சொன்னோம். இப்ப நான் உங்க மொபைலை விற்பனை செய்கின்றேன், நீங்க கொள்ளணும் செய்றீங்க. இப்ப நான் உங்களை நோக்கி முன்வைக்கிறது என்ன? கொடைமுனைவு செய்கின்றேன், என்னுடைய மொபைலை கொள்ளணும் செய்கின்றீர்களா என்று கேட்கிறேன். நீங்க ஆம் என்று சொன்னா ஒப்பந்தம் உருவாகும். இப்ப நான் முன்வைக்கும் தானே கொடைமுனைவு, அது சரியான ஒரு வலிதான கொடைமுனைவு, சட்ட ரீதியான கொடைமுனைவா இருக்கும். அந்த சட்ட ரீதியான கொடைமுனைவு அறிக்கணும் சொன்னா கட்டாயம் கொடைமுனைவு என்ன? அது ஒரு 3 பண்புகள் என்ன செய்யணும்? கொண்டதாக காணப்படும். அந்த 3 பண்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஒன்று, கொடைமுனைவு நிச்சயமானதும் தெளிவானதுமான ஒரு வாக்குறுதி அறிக்கணும். நிச்சயமானது இருக்கணும், கன்ஃபார்மா இருக்கணும் அந்த விஷயம். நான் விற்பனை செய்கின்றேன் என்று சொன்னா நான் விற்பனை செய்கின்றேன் என்றே சொல்லணும். ஒருவேளை விற்பனை செய்யலாம், ஒருவேளை விற்பனை செய்யாமலும் விடலாம். மழை வரும் ஆனால் வராது என்று சொல்ற மாதிரி தான். விற்பனை செய்யலாம், விற்பனை செய்யாமலும் விடலாம், நீங்க வாங்குறீங்களா என்று கேட்குறது. அப்ப என்ன நிச்சயமான கருத்து? அது நிச்சயமான கருத்து. நிச்சயமான கருத்து என்ன? 100% நான் விற்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் என்று சொல்றதுதான் நிச்சயமான. அப்ப கொடைமுனை எப்படி இருக்கணும் பிள்ளை? நிச்சயமானதா இருக்கணும், தெளிவானதாக இருக்கணும். நிச்சயமானதா இருக்கணும், தெளிவான ஒரு வாக்குறுதியாக காணப்படும். 2வது, கொடைமுனைவானது அதுக்கு கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட மேற்கொள்ளப்படும். கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட என்ன? நான் மொபைல் போனை விற்பனை செய்கின்றேன் என்று சொன்னா நான் அதுக்கு கட்டுப்படணும் பிள்ளை. நீங்க என்கிட்ட பணத்தை கொண்டு வந்து தந்தா நான் என்ன செய்யணும்? மொபைல் போனை நான் உங்கள்ட்ட தரணும். நீங்க பணத்தை தந்ததுக்கு பிறகு இது என் ஃபேவரட் மொபைல், என் சென்டிமெண்டான மொபைல், என்னால விற்பனை செய்ய முடியாது, என்ன செய்யலாது? நாம ஸ்டோரி சொல்ல முடியாது, கதை சொல்ல முடியாது, ஏமாற்ற முடியாது. சட்ட ரீதியாக கட்டுப்படுத்தும் அந்த நபர் எனக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வார் என்கிற எண்ணம் என்ன செய்யணும்? நம் மனதில் இருக்கும். 3வது, கொடைமுனைவானது அது கொடைமுனையப்பட்டவருக்கு என்ன செய்யப்படுகின்றது? தெரிவிக்கப்பட்ட பின்னரே அது உயிர்ப்பாகும். எந்த மனதுக்குள்ள நான் மொபைல் போனை விற்பனை செய்ய போகின்றேன், குமாருக்கு விற்பனை செய்ய போகின்றேன் என்று நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா சொல்லல. குமார் வந்து மொபைல் போனை தாரீங்களான்னு கேட்டுட்டு போறேன். இப்ப நான் மனதுல வச்சிட்டு இருந்தது குமாருக்கு விற்பனை செய்ய போகின்றேன் என்று சொல்லி,
இது குமாருக்கு நான் சொல்லிட்டேனா? சொல்லல. சொல்லாத சந்தர்ப்பத்தில் சும்மா இடையால ரோட்டால போன குமார் என்ன செய்யறார், நான் ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறீங்க எனக்கு தாரீங்களான்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நான் மனதில் இருந்தது கொடை முனைவு, குமார் மொபைல் போனை தாரீங்களான்னு சொல்லி கேட்டது ஏற்பன்னு சொல்லி ஒப்பந்தத்தை உருவாக்க முடியுமா? உருவாக்கல. நான் யாரை நோக்கி நான் என்ன செய்யறேனோ கொடைமுனையை செய்ய விரும்புகின்றேனோ அவரிடம் அதை தெரிவிக்க வேண்டும். தெரிவிச்சா மட்டும்தான் அந்த கொடைமுனைவு என்ன செல்லுபடியாகும், இல்லாட்டி என்ன அந்த கொடைமுனைவு செல்லுபடியாகாது. இந்த மூன்று விடயமும் பூர்த்தி செய்யப்பட்டால் தான் கொடைமுனைவு என்ன சட்ட ரீதியானதாக இருக்கும். கொடைமுனைவன நான் முன்வைக்கின்ற வாக்குறுதி. அப்ப இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிள்ளைகள் ஒரு உதாரணமான சில கேசஸ் இருக்கு. கேஸ் என்று சொன்னா வழக்குகள். இப்ப கடந்த காலத்துல ஆங்கிலேயர் காலத்துல ஏதாவது ஒரு வழக்கு நடந்திருக்கு, அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு, அந்த தீர்ப்பு அடிப்படையாக கொண்டுதான் என்ன செய்வாங்க, அதே போல ஏதாவது கேஸ் வந்தா அதுக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த வழக்கில் இவ்வாறு சொல்லப்பட்டது, ஆகவே இதற்கும் இதுதான் தீர்ப்பு என்று சொல்லி என்ன செய்வாங்க, நீதிமன்றத்தில் நீங்க அந்த திரைப்படங்கள்ல பார்த்திருப்பீங்க. இப்ப இந்த செக்ஷனின் படி இந்த வழக்கின் பிரகாரம் இதுக்கு என்ன செய்யறோம், இதுல இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படுச்சு, ஆக இதற்கும் இவ்வாறு தான் தீர்ப்பு என்று சொல்லி. இப்ப நீங்க லோயர்ஸோட சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு தொடர்பு சம்பந்தப்பட்ட நீங்க படங்கள் பார்க்கலாம். இப்ப சூர்யாட அப்படி இல்லாட்டி அப்படி நிறைய படங்கள் இருக்கு, தமிழ் படங்கள் இருக்கு, பழைய படங்களும் இருக்கு, புது படங்களும் இருக்கு. அந்த திரைப்படங்களை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் அதுல எவ்வாறு சொல்லுவாங்க என்று சொன்னா, இத்தனையாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த வழக்கில் இவ்வாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது, ஆகவே இதற்கும் இவ்வாறு தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி வாதிடுவாங்க. அப்படி அப்படி நாம என்ன செய்யப்படும்னு சொன்னா, நம்மள பாடத்திலையும் இந்த விடயத்தை விளங்கி கொள்றதுக்கு நாம் என்ன செய்ய போறோம், கடந்த காலத்தில் இடம்பெற்ற வழக்குகளை நாம் என்ன செய்ய போறோம், உதாரணத்துக்கு பார்க்க போறோம். ரைட்? அதுல பாருங்க, காந்தினி வர்சஸ் லின். காந்தினி வர்சஸ் லின் என்ற வழக்கில் இது என்ன வழக்குன்னு சொன்னா, ஒரு குதிரை ஓட்ட போட்டி புள்ளி. இங்க பாருங்க, 0, 9, 8, 7, 6, 5 ஒரு குதிரை பந்தயம், குதிரை ரேஸ் என்று சொல்லும் இந்த வழக்கு. அப்ப இப்ப குதிரைகள் என்ன செய்வாங்க, ஜாக்கீஸ் சொல்லும். இந்த குதிரை அந்த ஓடுறாங்க, அவங்க என்ன செய்வாங்க, இந்த குதிரையோட ஓனர்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா மேடையில் இருப்பாங்க, அதுக்கு பந்தயம் கட்டுவாங்க. இந்த குதிரை வென்றால் இந்த குதிரைக்கு உழவுல சொல்லி இந்த குதிரைக்கு மீது பெட் கட்டுவாங்க. அப்போ ஒரு நபர் வந்து கேட்காரு, இந்த குதிரை ஓனர், உதாரணமா இந்த குதிரை எடுத்துக்கொள்ளுமே, இந்த 8ஆம் நம்பர் குதிரை, இந்த எல்லோ கலர் டிஷர்ட், இந்த 8ஆம் நம்பர் குதிரையோட ஓனர்ட்ட வந்து சொல்றாரு, இந்த குதிரை பந்தயத்தில் ஒருவேளை உங்களுடைய குதிரை முதலாம் இடமாக வந்தால் நான் என்ன செய்வேன், இந்த குதிரையோட விலை மார்க்கெட்ல ரூபாய் 1000 என்று சொன்னா நான் உங்களுக்கு 2000 ரூபாய் தருகின்றேன் என்று சொல்லி சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாரு, ஓனர் இன்னும் ரேஸ் ஆரம்பிக்கல, ஓனர் சொல்றாரு, அப்ப வெண்டத்துக்கு பிறகு நான் தாரேன் என்று சொல்லி முடிச்சிட்டாரு. வெற்றி அடைஞ்ச நான் தாரேன் என்று சொல்லிட்டாரு. இப்ப குதிரை ரேஸ் நடக்குது, குதிரை எல்லாம் ஓடும். கடைசா பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி இந்த குதிரை வந்துட்டு 8ஆம் நம்பர் குதிரை வெற்றி அடைந்து விட்டது. அப்ப உடனே அவர் வந்து கேட்காரு, நீங்க 8ஆம் நம்பர் குதிரை கூட வந்துட்டு தானே, நான் உங்கள்ட்ட சொன்னேன் தானே வெண்ட இந்த குதிரை எனக்கு தரணும் வேண்டு. இப்ப உண்மையா யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், ஒரு குதிரை வெற்றி அடைந்த குதிரையோட பெருமதிக்கு தானே அது அந்த மார்க்கெட்ல, இந்த ரேஸ் மார்க்கெட்ல பல மில்லியன் கணக்கில் போகும். 1000 சொன்னது $1000 எடுத்துக்கொள்ளுங்களேன், பல மில்லியன் டாலர்ஸுக்கு வாங்குவாங்க வெற்றி அடைந்த குதிரை ஆக்கு. தோல்வி அடைந்த குதிரையை வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குதிரை அடுத்த தரமும் வெல்லும், பெட் கட்டுறா நமக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் என்ற அடிப்படையில அது குதிரையை வாங்க ரெடி ஆவாங்க. அப்ப இவரு சொன்னாரு, நான் அந்த டைம்ல நான் சொன்னேன், நான் உங்கள்ட்ட ஆமன்னு சொல்லி, எனக்கு இப்ப விற்கிற ஐடியா இல்லை சொன்னார். அப்ப இந்த கேஸ் என்ன செய்யுது, நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்தில் அவர் சொல்றாரு, அந்த குதிரையை இந்த விற்பனை செய்யறது கேட்டவர், அவர் சொல்றாரு, நான் இவற்றை சொல்லியிருந்தேன், ரேஸ் நடக்கிறதுக்கு முதலே சொல்லியிருந்தேன், உங்களோட குதிரை வெற்றி அடைந்தால் எனக்கு தாங்க $1000 தாரன்னு சொல்லி, டாலர் அல்லது பவுண்ட் ஆகுமா, டாலர் தாரேன்னு சொல்லி, இந்த வர குதிரை வெண்டுட்டு, ஆனா எனக்கு வேற குதிரையை தாரார் இல்ல, குதிரையை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சொல்றாரு. அப்ப நீதிபதி சொன்னாரு, 2 பேருக்கும் இடையே ஒப்பந்தம் இருந்தையா என்று கேட்க. அப்ப கேட்டுப்போட்டு அடுத்தது கேட்காது, கொலை முனை இருந்தையா, எஸ் இருந்தது.
கொடைமுனைவு இருக்கித்தான். ஆனா என்ன, கொடைமுனைவுடைய நிபந்தனைகள் நீங்க என்ன செய்யல, பூர்த்தி செய்யல. கொடைமுனைவென்ற என்ன, ஒரு குறித்த செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமானதும் தெளிவானதுமான வாக்குறுதி தான் கொடைமுனை. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, வென்றால் இதுக்கு பிரைஸ் தருவேன் என்றுதான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வென்றாலும் சரி தோத்தாலும் சரி இந்த குதிரை எனக்கு தரணும் என்று சொல்லி கேட்டிருந்தா அது நிச்சயமான ஒரு விஷயம். குதிரையை வாங்குற நோக்கம், அவருக்கு விற்கிற நோக்கம். இது நீங்க ஒருவேளை வெற்றி அடைந்தால் நீங்க தாங்க என்று கேட்டிருக்கிறீங்க. ஆகவே அந்த வெல்வதுங்கிறது என்ன, நிச்சயமற்ற நிகழ்வு. ஆகவே இந்த நிச்சயமற்ற நிகழ்வுக்கு என்ன செய்யலாது, கொடைமுனைவு நீங்க என்ன செய்யலாது, கொடைமுனைவு கூட செல்லுபடியாகாது. ஆகவே என்ன, இது சட்ட ரீதியற்றது, அவர் உங்களுக்கு குதிரையை தரமாட்டார் என்ன செஞ்சாரு, வழக்கு தள்ளுபடி செஞ்சாரு நீதிபதி. ரைட், இது முதலாவது. இரண்டாவது, கொடைமுனைவு அதற்கு கட்டுப்படுத்தும் எண்ணத்தோடு என்ன செய்யணும், மேற்கொள்றது அவசியம். ரெண்டு பேரும் அதுக்கு கட்டுப்படணும். ரெண்டு பேரும் கட்டுப்படுறாங்க என்று சொன்னாத்தான் அது என்ன, கொடைமுனைவு சட்ட ரீதியானது ஏற்பும் சட்ட ரீதியானதாக மாறி ஒப்பந்தம் கொண்டு உருவாகும். உதாரணத்துக்கு ஒரு கேஸ் எடுத்துக்கொள்ளுமே, காப்புறுதி செய்யறது இருக்குதானே, இன்சூரன்ஸ் பண்றது. நீங்க பாக்குறீங்க ரோடெல்லாம் ரைட், இந்த கம்பெனில இன்சூரன்ஸ் பண்ணுங்க, செலிங்கோ லைஃப், உங்களது வாழ்க்கைக்கு உத்தரவாதம், அது இதெல்லாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ்புக்ல, அதுல இதுல சுரக்ஷா பாடசாலை மாணவர்களுக்கான காப்புறுதி அது இது இருக்கு. இதுக்கு நீங்க காப்புறுதி செய்யறேன்னா முதலாவது என்ன செய்வீங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொண்டு போய் காப்புறுதி கம்பெனியில ஒப்படைப்பீர்கள். அதுதான் கொடைமுனை. அவங்க அந்த அப்ளிகேஷனில செக் பண்ணி போட்டு ஆம் நீங்கள் காப்புறுதி செய்ய முடியும் என்ற ஒரு பேப்பர்ல ஒரு எக்ரிமெண்ட் டைப் பண்ணி எடுத்து ரெண்டு பேரும் அதை நீங்க சைன் பண்றீங்களே, அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படுது, கேட்பு இடம்பெற்று ஒப்பந்தம் என்ன செய்யப்படுது, உருவாகு. நீங்க கொண்டு போய் கொடுத்தா காப்புறுதி கம்பெனி என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணலாம், அதை ரிஜெக்டும் பண்ணலாம். சரியா? ஆகவே என்ன, கொடைமுனைவுல என்ன இருக்கணும்னு சொன்னா நிச்சயமான தெளிவானதா இருக்கணும், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ரெண்டு பேரும் அதுக்கு கட்டுப்படணும். எனக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டால் நீங்க நட்டஈடு தரணும், தராட்டி நான் வழக்கு போடுவேன் என்று நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், என்ன, இவர் காப்புறுதி செஞ்சிட்டாரு, இவர் நட்டம் அடைந்தால் நாம பணம் வழங்கணும், வழங்காட்டி நமக்கு எதிராக என்ன செய்வாரு, அவர் வழக்கு தாக்கல் செய்வார் என்கிற எண்ணம் இருக்கும். அப்படி இருந்தா தான் என்ன, அது அந்த கொடைமுனைவு செல்லுபடியானதாக இருக்கு. ரைட், இப்ப இன்னொரு கேஸ பார்ப்போம். இது ஒரு ஸ்கூல் எக்ஸாம் கேஸ் தான். என்ன கேஸ்ன்னு சொன்னா, இப்ப ஓ லெவல் எக்ஸாம் எடுப்போம் அல்லது ஒரு ஏ லெவல் எக்ஸாம் எடுப்போம். ஒரு தாய் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு நிறைய தாய்மார்கள் இருக்காங்க பாருங்க, இந்த தாய் என்ன சொல்றான்னு சொன்னா, தனது பிள்ளைகிட்ட மகன்கிட்ட சொல்றான், நல்லா படிக்கணும்ங்கிற எண்ணத்துக்காக வேண்டி, மகன் இந்த ஓ லெவல் எக்ஸாம்ல நீங்க 9 பாடங்களிலும் ஏசித்தீனை பெற்றுக்கொண்டால், 9A பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் ஒரு மோட்டார் பைக் வாங்கி தருவேன், மோட்டார் பைக் ஒன்று வாங்கி தருவேன் என்று சொல்றான். 10 லட்சம் பெறுமதியான மோட்டார் பைக் வாங்கி தருவேன். மகனும் என்ன செய்யறாரு, மோட்டார் பைக் கிடைக்க போகுது என்ன செய்யறாரு, அவர் எல்லாத்தையும் மொபைல எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கெல்லாம் போகாமலுக்கு ஃபுல்லா இருந்து படிக்காரு, நைட் ஃபுல்லா இருந்து படிக்காரு, மார்னிங் நைட் தான் ஃபுல்லா படிச்சாரு. ஓ லெவல்ல 9 எடுத்துட்டார், அல்லது ஏ லெவல்ல 3 எடுத்து கேம்பஸுக்கும் செலக்ட் ஆயிட்டார். இப்ப அம்மாட்ட வந்து கேட்காரு, அம்மா நீங்க பைக் வாங்கி தரேன்னு வாக்குறுதி தந்தேடுவா, பைக்கை வாங்கித்தாங்க. அம்மா சொல்றா, என்கிட்ட இப்போ பணம் இல்லை, அது நான் உங்களை படிக்க வைக்கிற நோக்கத்துக்கான சொன்னேன், வேற எந்த நோக்கமும் என்கிட்ட இருக்கல, நான் பைக் வாங்கி தர முடியாதுன்னு சொல்றான். உடனே மகன் என்ன செய்யறாரு, இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நம்ம என்ன செய்வோம், அப்படி போய் சொல்றியா என்ன செய்வோம், சண்டையை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே போயிடும். வெளிநாடுகள்ல அப்படி இல்லை. அப்படியா, உடனே மகன் என்ன செய்வாருன்னு சொன்னா உடனே நீதிமன்றத்துக்கு போயிடுவார். நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் செய்வாரு, அம்மா என்னையே மாற்றி விட்டார், ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்ப நீதிபதி முதலாவது என்ன கேட்பாரு, கொடைமுனை இருந்துச்சா, ஏற்பு இருந்ததா. மகன் சொல்றாரு, கொடைமுனை இருந்துச்சு, அவங்க எனக்கு பைக் வாங்கி தாரேன்னு சொன்னாங்க,
அதை ஆமென்று சொல்லி எக்ஸெப்ட் பண்ணிட்டு நான் நல்லா படிச்சேன், நான் நைட் ரிசர்ச் எடுத்துட்டேன், நான் எனக்கு பைக் தரணும், பைக் தரல, எனக்கு பைக்கை வாங்கித்தாங்க மகன் கேட்க. அப்ப நீதிபதி என்ன சொன்னாருன்னு சொன்னா, எல்லாம் சரி, கொடைமுனையும் நிச்சயமான தெளிவான வாக்குறுதி, ஓகே. ஆனா ஒரு கட்டுப்படுத்தும் எண்ணத்தோட என்ன செய்யப்பட்டிருக்கணும், அந்த கொடைமுனை மேற்கொள்ளப்பட்டிருக்கணும். அம்மா என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, ஒருவேளை பைக் வாங்கி கொடுக்காவிட்டால் மகன் எனக்கு வழக்கு தாக்கல் செய்வார் என்கிற எண்ணம் அம்மாக்கு இருந்திருக்குமா இல்லையா? அம்மா அதை பத்தி யோசிச்சே இருக்க மாட்டா. பிள்ளைய ஊக்குவிக்கிறதனோட நோக்கம் இருந்திருக்கு. ஆகவே என்ன, அம்மா அதுக்கு கட்டுப்படுற எண்ணத்தோட செய்யல, மகன் பாஸ் பண்ணணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி தான் செய்தாங்களே தவிர அதுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தோட மேற்கொள்ளல. ஆகவே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, தாயின் வாக்குறுதியானது மகன் பரீட்சையில் சித்தி அடைய கொடுத்த ஊக்கமாகவே பார்க்கப்பட வேண்டுமே தவிர என்ன, அது கொடை முனைவாக என்ன செய்ய முடியாது, கருத முடியாது என்று சொல்லி சொன்னார். சரியா? இது ஒரு பைக்ல போட்டோ ஒன்று போட்டு. மூணாவது கடைசி விஷயம், கொடைமுனைவானது அது கொடைமுனையப்பட்டவருக்கு தெரிவிக்கப்பட்ட பின்னரே என்ன, அது உயிர்ப்பாகும் என்கிற விஷயம். கொடைமுனையப்பட்டவருக்கு அது தெரிவிக்கப்படும். மௌனம் சம்மதத்துக்கு அறைகுறி என்ன எங்கேயாவது இருக்கா? அது சும்மா போய்க்காது. நான் ஒரு வீடை விற்பனை செய்ய போகின்றேன், நான் உங்களை திருமணம் செய்ய போகின்றேன், நான் இந்த பொருளை கொள்வனம் செய்ய போகின்றேன், எனக்கு இதனை தாருங்கள் என்று சொன்னா அந்த கருத்தை நாம முன்வைக்கணும் உரிய நபர்கிட்ட. உரிய நபர்கிட்ட முன்வைக்காமலுக்கு மனதுக்குள்ளே அந்த விஷயத்தை வச்சிட்டு இருந்தோம் என்று சொன்னா அது கொடைமுனைவாக கருதப்படுமா? கொடைமுனைவாக கருதப்படாது. ரைட், பாருங்க. கொடைமுனைவானது அது கொடைமுனைவு செய்யப்பட்டவருக்கு தெரியாமல் மற்ற தரப்பினரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இங்கு வலிதான ஒப்பந்தம் உருவாகாது. நான் உங்களுக்கு மொபைல் போனை விற்பனை செய்யறதுக்கு ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு, விருப்பம். ஆனா நான் சொல்லல, நீங்க வந்து அந்த டைம்ல கேக்குறீங்க, சார் உங்களோட மொபைல் போனை 3,50,000 தாரீங்களான்னு கேக்குறீங்க. நான் எந்த பதிலுமே சொல்லல. இவரத்துக்கு ஒப்பந்தம் உருவாயிருமா? ஒப்பந்தம் உருவாகாது. ஏன்? நான் என்ற கருத்தை நான் என்ன செஞ்சிட்டேன், மனதுக்குள்ளே வச்சிருக்கேன். நான் ஆமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல. அதனிடம் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட நபருக்கு விற்கிறதுக்கு தான் நான் தயாராக இருந்தேங்கிறதையும் வெளிப்படுத்தல அவரு. அப்படி வெளிப்படுத்தாதால என்ன செய்யப்படாது, அந்த கொடைமுனை என்ன, அது உயிர்ப்பாகாது. அது தெரியப்படுத்தப்பட்டால் தான் என்ன செய்யப்படும், அது உயிர்ப்பாகும். ரைட். இதுல பாருங்க, கொடைமுனைவினை யாருக்கு மேற்கொள்ளலாம்? குறித்த ஒரு நபருக்கு மேற்கொள்ளலாம், குழுவிற்கு மேற்கொள்ளலாம், முழு உலகத்துக்கும் என்ன செய்யலாம், கொடைமுனையை மேற்கொள்ளலாம். இது என்ன விடயம்ங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட், இதோட முடியுது இன்னைக்கு இந்த கேஸ். ஒரு கதை தானே, ஒரு ஸ்டோரி தானே, இதான் ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்டோரியோட முடியுது. கொடைமுனைவு யாருக்கு மேற்கொள்ளலாம் வாய்ச்சி பாருங்க. கொடைமுனைவினை ஒரு நபருக்கு மேற்கொள்ள முடியும், ஒரு குழுவிற்கு மேற்கொள்ள முடியும், முழு உலகத்துக்கு மேற்கொள்ள முடியும். இந்த கேஸ பாருங்க. இந்த கேஸ் என்னன்னு சொன்னா, இது 1903ஆம் ஆண்டு. இந்த ஆண்டு அப்படித்தான் நினைக்கிறேன். ரைட். இந்த கேஸ பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனி ஒன்று இருந்துச்சு. இது பாருங்க, இது அந்த இன்ஹேலர் மாதிரி, ஒரு இன்ஹேலர் சொல்லுவாங்க, தடுமல் வந்து அந்த ஒரு மூக்குல வச்சு எடுப்பாங்க, சித்தாலய இன்ஹேலர், அது மாதிரி இந்த எக்ஸ் ஆயில் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஒரு இன்ஹேலர் மாதிரி ஒரு ஒரு பொருள். அது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, காபோலிக்ங்கிற ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியோட பேர். அந்த கம்பெனி என்ன செஞ்சுன்னு சொன்னா, இந்த மருந்து பொருள் ஒண்ணு உருவாக்குது. எதுக்கு உருவாக்குதுன்னு சொன்னா, இன்ஃபுளுவன்சா என்கிற ஒரு நோய் ஒன்று என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த காலப்பகுதியில பரவிட்டு இருந்துச்சு. ஒரு காய்ச்சல் ஒன்று, ஒரு ஃபீவர் ஒன்று பரவிட்டு இருந்துச்சு. இருமலோட ஒரு ஃபீவர் பரவிட்டு இருந்துச்சு. அப்ப இந்த நிறுவனம் என்ன செஞ்சாங்கன்னா, புதிய ஒரு மருந்து ஒன்ன கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேரு வச்சாங்க ஸ்மோக் பால். ஒரு புகை, ஸ்மோக் பால்னா மூக்குல வச்சு பீழுங்க, அதை பத்த வச்சு கூட அதை சுவாசிங்க, அவங்களுக்கு சரியாயிரும் என்றதுக்கான ஸ்மோக் பால் ஒரு பேரு வச்சாங்க. பேரை வச்சுட்டு சொன்னாங்க, ஒரு தரம் உங்களுக்கு இன்ஃபுளுன்சா வருது, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க,
நீங்க இந்த ஸ்மோக் போல வாங்கி பயன்படுத்தினீங்க என்று சொன்னா அந்த இன்ஃபுளுன்சா காய்ச்சல் என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். ஒருவேளை அந்த காய்ச்சல் மீண்டும் வந்தால் உங்களுக்கு என்ன செய்யப்படும், 100 பவுண்ட் ரிவார்டாக வழங்கப்படும், சன்மானமாக வழங்கப்படும். இப்பவே யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், டாலருக்கு யோசிச்சு பாருங்களேன். $100 என்றால் எவ்வளவு, 350 ரூபா 400 ரூபாய் என்று சொன்னா பின்னால 2 சைவர் 4000 ரூபா, 3000 ரூபா 4000 ரூபா. பவுண்ட் இன்னும் கூட. அந்த டைம்ல என்ன செஞ்சிருக்காங்க, அந்த பெரிய ஒரு தொகை உண்டு 1903 அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு $100 என்ன செய்யப்படும், ரிவார்டாக 100 பவுண்ட் ரிவார்டாக வழங்கப்படும். பவுண்ட் சிம்பல் வழங்கப்படும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ன்றதுக்காக என்ன செஞ்சிருக்கோம், ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிருக்கோம், 1000 பவுண்ட் பேங்க்ல டிபாசிட் பண்ணிருக்கோம். நீங்க சரியான எவிடன்ஸை கொண்டு வந்தா, நீங்க உங்களுக்கு காய்ச்சல் வந்த திருப்பி வந்தேன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிடும், 1000 இருந்து என்ன $100 உங்களுக்கு தந்துடும், 100 பவுண்ட் உங்களுக்கு தந்துடும். இன்னொரு அட்வர்டைஸ் பண்ணிருந்தாங்க, ரைட், அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. இந்த இதான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப என்ன, ரைட், இப்ப கேஸுக்கு வரும். இப்ப கார்லில் என்கிற ஒரு லேடி, கார்லில் என்ன, ஒரு பெண், ஒரு லேடி, ஒரு ஆள், அவ இன்ஃபுளுன்சா காய்ச்சல் வந்திருக்கு, டாக்டர்கிட்ட போயிருக்கான். டாக்டர் சொல்லியிருக்காரு, ஸ்மோக் பால் என்ற ஒரு ஸ்மோக் பால் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு இன்ஃபுளுன்சா காய்ச்சல் இல்லாம போயிடும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் போட்டிருக்காங்க, நீங்க ஒரு தரம் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு காய்ச்சல் இல்லாம போயிடும். இன்னொரு தரம் இந்த இன்ஃபுளுன்சா வந்தால், இதனை பயன்படுத்தினதுக்கு பிறகும் வந்தால் உங்களுக்கு நன்கொடை ரிவார்ட் தருவாங்க, உங்களுக்கு பரிசு தருவாங்க சொல்ல ஸ்மோக் போல கொடுக்காரு டாக்டர். இவன் அந்த ஸ்மோக் போல பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இவ வந்து வீட்டை வந்து பாவிச்சதுக்கு பிறகு என்ன, அவருக்கு அந்த இன்ஃபுளுன்சா காய்ச்சல் இல்லாம போயிடுச்சு, கார்லிலுக்கு இல்லாம போயிடுச்சு. திருப்பி கொஞ்ச நாள் அந்த காய்ச்சல் என்ன செஞ்சுட்டு திருப்பி வந்துச்சு. திருப்பி வந்தா வேற டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்து என்ன செஞ்சுட்டான், அந்த காய்ச்சலை குணமாக்கிட்டான். இப்ப இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, இவைக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் தானே, இவன் என்ன செய்யறா, இந்த ஸ்மோக் பால் கம்பெனிக்கு போறான். எதோட போறா, ஃபர்ஸ்டுக்கு டாக்டர் எடுத்த பில், மருந்து சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு, 2வது தரம் காய்ச்சல் வந்து எடுத்த மருந்து சிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த கம்பெனிக்கு போறான். கம்பெனிக்கு போய் சொல்றா, நீங்க இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தீங்க, 2வது தரம் பயன்படுத்தினா என்ன, நீங்க 2வது தரம் உங்களுக்கு காய்ச்சல் வந்தா 100 பவுண்ட் தாரேன்னு சொல்லி, எனக்கு 2வது தரம் காய்ச்சல் வந்துட்டு பயன்படுத்தி, இந்த டாக்டர் சொன்னது 1வது தரம் லேசாகிட்டு காய்ச்சல் கியூர் ஆகிட்டு, 2வது தரம் அந்த காய்ச்சல் ரிப்பீட்டா வந்துட்டு, ஆக எனக்கு நட்ட இடத்தாங்க என்று சொல்லி கேட்க. அப்ப நிறுவனம் சிரிச்சிட்டு சொல்றாங்க, அது நாங்க மார்க்கெட்டிங்க்கு நாங்க செஞ்சது, நாங்க உங்களோட ஒப்பந்தம் செய்யல. இந்த கம்பெனி சொல்லுது, நாங்க கொடைமுனைவு செய்ததான், நீங்க ஏற்புச்சேன் என்று சொல்றீங்க, நான் உங்களுக்கு கொடைமுனைவு செய்யலை, நாங்க சும்மா ஒரு பொதுவான அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டோம் பேப்பர்ல, அவ்வளவுதான், உங்களுக்கு நட்ட எடுத்து தரையில்லாதுன்னு சொன்னாங்க. அப்போ உடனடியா என்ன செஞ்சான்னு சொன்னா, கார்லில் என்ன செஞ்சான்னு சொன்னா, நீதிமன்றத்துக்கு போனான். நீதிமன்றத்துக்கு போன உடனே நீதிமன்றம் சொல்லிச்சு, அந்த கம்பெனியை கூப்பிட்டு சொல்லிச்சு, கொடைமுனைவுங்கிறது என்ன, நிச்சயமான தெளிவான வாக்குறுதி, ஒரு தரப்பினரை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான வாக்குறுதி. ஓகே, கொடைமுனைவை யாருக்கு மேற்கொள்ளலாம் என்று சொன்னா, ஒரு தனிநபர். இப்ப நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்க, நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு குமார்னா, குமார்ங்கிற ஒரு போயை நோக்கி மேற்கொள்ளலாம். குமார், இந்த போனை வாங்கி கொள்றீங்களா? எஸ் சார், நான் வாங்கி கொள்றேன். அந்த குமாருக்கு எனக்கு ஒப்பந்தம் உருவாயிட்டு, ஒரு மெத்தட். 2வது, கிளாஸ்ல இருக்கிற ஆட்கள் ஒரு 20 பேர் இருக்கிறீங்களா, 30 பேர் இருக்கிறீங்களா, உங்களை நோக்கி நான் முன்வைக்கிறேன், கிளாஸ்ல இருக்கின்ற மாணவர்களே, என்னுடைய மொபைலை கொள்வனவு செய்கின்றீர்களா? இந்த கிளாஸில் இருக்கின்ற யாராவது என்ன செய்யலாம், எக்ஸப்ட் பண்ணி என்ன செய்யலாம், என்னோட மொபைல வாங்கலாம், 2 பேருக்கு முடியும் ஒப்பந்தம் உருவாயிடும். அல்லது நான் என்ன செய்ய முடியும், நான் நியூஸ் பேப்பர்ல அல்லது வெப்சைட்ல நான் என்ன செய்யலாம், என்னுடைய மொபைலை வாங்கிக் கொள்கின்றீர்களா, இவ்வளவுதான் பெறுமதி, என்னென்ன செய்யலாம், நான் உங்களுக்கு சொல்லலாம்.
அல்லது ஒரு மைக் கொண்டு அனௌன்ஸ் பண்ணி என்ன செய்யலாம், நான் சொல்லலாம் என்னுடைய மொபைலை கொரோனா செய்கின்றீர்களா, நான் விற்பனை செய்ய போகின்றேன் என்று கேட்கலாம் உலகத்துக்கு. ஆக கொடைமுனைவை ஒரு நபருக்கோ குழுவிற்கோ முழு உலகத்திற்கோ மேற்கொள்ளலாம். ஆகவே நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னா, கொடைமுனைவு தனி நபருக்கு மாத்திரம்தான் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லல. நீங்க கார்லிலுக்கு மேற்கொள்ளாவிட்டாலும் முழு உலகத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஒரு நியூஸ் பேப்பர் ஊடாக நீங்க கொடைமுனைவு செஞ்சிருக்கிறீங்க. ஆகவே அந்த உலகத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் என்ன செய்ய முடியும், எந்த நபராக இருந்தாலும் என்ன செய்யலாம், அதனை ஏற்பு செய்தால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் உருவாயிரும். ஆகவே கார்லில் ஏற்பு செஞ்சிருக்காங்க, 2வது அவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்கு, ஆகவே என்ன உங்களோட 100 பவுன் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க என்று தீர்ப்பளிச்சாங்க. இந்த கேஸ் இன்னொரு இடத்தையும் வரும், பரிசுடன் கூடிய விளம்பரம் கொடை முனைவாகும் என்று சொல்லி, அது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஆகவே என்ன, நீதிமன்றம் இங்கு கொடைமுனையும் ஏற்பும் இடம்பெற்று வலிதான ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டுள்ளது என்ன செய்யப்பட்டுச்சு, தீர்ப்பளிச்சிச்சு. ஆகவே இதுதான் பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். இது நம்மளோட பிசினஸ் லோங்கிறது ஃபுல்லா ஸ்டோரியா தான் இருக்கும். சட்டமும் கேஸ் தான் நம்ம படிக்கப்படும் ஃபுல்லா, எல்லாம் எக்ஸாம்பிள் கேசஸ் தான் படிப்போம். இது புது பாடம், உங்களோட A லெவல்ல இல்லாத O லெவல்ல இல்லாத முக்கியமான ஒரு பாடம். கேம்பஸுக்கு போனீங்கன்னு சொன்னாலும் செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்லாம் இந்த பாடம் இருக்கு உங்களுக்கு. பிசினஸ் லோ செகண்ட் இயர் செகண்ட் செமஸ்டர்னு சொன்னா நீங்க 2 வருஷத்துக்கு பிறகு படிப்பீங்க கேம்பஸுக்கு போனாலும். ஸோ இந்த பாடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பாடமா இருக்கும். அடுத்தது போட்டி பரீட்சைகள் நீங்க எழுதும் போதும், எதிர்காலத்துல கவர்மெண்ட் எக்ஸாம் பிரைவேட் எக்ஸாம் நீங்க எழுதும் போதும் உங்களுக்கு இது ஹெல்ப்பா இருக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். ஸோ இதோட நாம இந்த கிளாஸை முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், ரைட், இதுல கண்டினியூவாக உள்ள விடயங்களை நாம என்ன செய்வோம், நாம பார்ப்போம். சரிதானே? தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் சந்திப்போம்.